ஆமென். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் கர்த்தர் தாமே இந்த நாளையும் ஆசீர்வதித்து தருவாராக, இந்த மாதத்தையும் ஆசீர்வதித்து தருவாராக. இன்று 1ஆம் தேதி 5ஆம் மாதம், 1ஆம் தேதி மே மாதம், 1ஆம் தேதி வைகாசி மாதம் 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 8:10 கால வேளையாக இருக்கிறது. இப்பொழுது முதல் இரவு 10:30 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வகையிலே சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com என்ற 2 இணையதளங்கள் மூலம் நீங்கள் கேட்க முடியும். அந்த வகையிலே கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணையங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடைய கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஆமேன், ஆமேன். வெளிப்படுத்தல் 20:6 கூறப்பட்டிருக்கிறது இந்த வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவருடைய கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஆமேன். வெளிப்படுத்தல் 20:6. ஆமேன். நானும் நீங்களும் முதலாம் உயிர்த்தெழுதலே பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, பாக்கியவான்களாகவும் இருக்கிறோம் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். அதே போல நாங்கள் கூட ஆசாரியராயிருந்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்து கொண்டிருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு பகுதி உபாகமம் 18, பிரசங்கி 10, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து அப்போஸ்தலர் 9வது அதிகாரம். இவற்றை நாங்கள் ஒலிபரப்பு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். இந்த வகையிலே எங்களுடைய சைட்ஸ்லே பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்கான ஜெபங்களுக்காக ஆயத்தமாகிறோம். ஊழியர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அதிகாலை வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் சகோதரி கலாசீலன் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி சுமதி அவர்கள் துபாய் பிரதேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி புவனேஸ்வரி அவர்கள் வவுனியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் அழைப்பு பெற்றிருக்கிறார்கள், வருவார்கள் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை முன்னைத்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்கான ஜெபங்களை தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்களை வரவேற்போம். பிரைஸ் லோட்டமா. ஆமீன். உங்களுக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் எல்லாம் தொகுத்து வழங்க உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கம்மா. God bless you. ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்தையும் அவர் சந்ததியின் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர் தினம் என்று கொண்டாடுகிறார்கள். நாங்கள் எங்கள் ஆன்மீக தினம் என்று நாங்கள் கொண்டாடுவோம். அதாவது இயேசு கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் யார் என்று சொல்லி கண்டால், முதலாவது நாங்கள் சீசராய் நாங்கள் இருக்கிறோம். அங்கு 2வது சிநேகிதராய் இருக்கிறோம், 3வது சாட்சி உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அங்கு மத்தேயு 28:19-20 சொல்லப்படுகிறது,
ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி தேவனுடைய அங்கு முக்கியமான காரியமாய் எங்களுக்கு இந்த பூமியில இருந்த போது அவர் அங்கு பரத்துக்கு போக முன்பாக எங்களுக்கு சொன்ன காரியமாய் இருக்கிறது. பாருங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர் கை கொள்ளும்படி அந்த உபதேசம்தான் அங்கே இருக்கிறதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. இந்த உபதேசத்திலே நாங்கள் என்னத்தை காண முடியும் என்றால் மிகுந்த கனியை நாங்கள் கொடுக்க முடியும் என்று சொல்லி என் பிதா அதிலே மகிமைப்படுவார், அதனால் நீங்கள் சீசர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, யோவான் 15:31 சொல்லப்படுகிறது, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. பாருங்கள், அவருடைய நாமத்திலே நாங்கள் செயல்பட வேண்டும், அவருடைய கட்டளையிலே உபதேசத்திலே செயல்பட வேண்டும், கனி கொடுக்கிறதிலே செயல்பட வேண்டும், அன்பு செலுத்துறதிலே நாங்கள் செயல்பட வேண்டும். இவ்வளவு செய்யும் போதுதான் நாங்கள் சீசராய் இருக்க முடியும். 2வது காரியம், நாங்கள் சிநேகிதராய் இருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோவான் 15:14-15 நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவை நீங்கள் செய்வீர்களானால் என் சீசராய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்வதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதன் என்கிறேன், ஏனென்றால் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. 3வது காரியம், தேவனுக்குள்ளே நாங்கள் சாட்சியாய் இருப்பதுதான் அங்கு முக்கியமாய் இருக்கிறது. யோவான் 15:27 நீங்கள் ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவரோடு நாங்க கூட இருக்கிறபடியா, அவருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கிறபடியால் அங்கு சாட்சியாய் இருக்க முடியும். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். 3 காரியத்தை நாங்க பார்த்தோம். முதலாவது, நாங்கள் சீசராய் இருக்க வேண்டும் என்று, 2வது சிநேகிதராய் இருக்க வேண்டும் என்று, ஆண்டவருக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், இந்த காரியங்கள் முக்கியமான காரியங்களாய் இருக்கிறது. எப்பொழுதுமே நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மாறுதி எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. எங்கள் இருதயத்தை நாங்கள் பிதா என்று எடுத்துக்கொண்டால், எங்கள் சிரசை எங்கள் தலையை கிறிஸ்து என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோமாய் இருந்தால், எங்களுக்குள்ளே உயிர் கொடுத்து எங்கள் உச்சிந்து உள்ளங்கால் வரை உள்ளுக்குள்ளாய் ஓடிக்கொண்டிருக்கிற குருதி சுற்றோட்டங்கள், அந்த ரத்தம் எங்களுக்கு பரிசுத்த ஆவி என்று சொல்லி நாங்கள் நினைப்போமாய் இருந்தால் நிச்சயமாகவே இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாங்கள் உழைக்க முடியும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் எங்களையே நாங்கள் கவனித்துக் கொள்வோமாய் இருந்தால், நாங்கள் ஒவ்வொருவரும் தான் நடமாடும் ஆசரிப்பு கூடாரம். அன்றைக்கு பழி ஏற்பாட்டிலே வெளிப்பிரகாரம் இன்றைக்கு சரீரமாய் இருக்கிறது. அன்றைக்கு பரிசுத்த ஸ்தலம் இன்றைக்கு அங்கு எங்களுடைய ஆத்துமாவாய் இருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலம் எங்களுடைய இருதயமாய் இருக்கிறது. ஏனென்றால் நான் அதிகால வேளையிலே ஒவ்வொரு நாளும் எங்கள் இருதயத்திலே நாங்கள் எங்கள் கரத்தை வைத்து எங்கள் பிதாவுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நான் சொல்லுவேன், அங்கு தலையிலே கை வைத்து எங்கள் இயேசு கிறிஸ்துவாகிய எங்கள் தலையாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்லுவேன். அங்கு எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்கு எங்களுக்கு உயிர் கொடுத்து அங்கு செயல்படுற அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் நன்றி சொல்லக்கூடியதா இருக்கும். அது மட்டுமல்ல, எங்கள் உடல்ல இருக்கிற அந்த செங்குருதி சுதுர்ணிக்கை 120 நாளுக்கு ஒரு தரம் அங்கு கழிவுகளை அதிகமாய் அகற்றி
அங்கு புதிய புதிய அணுக்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. பாருங்கள், எங்களுடைய சரீரம் எப்படியாய் ஒரு ஞானமாய் எங்கள் தேவன் எங்களை படைத்திருக்கிறார். அங்கே சுத்திகரிப்பு நடக்கிறது. குருதி சுற்றோட்டத்திலே, அங்கு கலன்களிலே, அங்கு சுத்திகரிப்பு 120 நாளுக்கு ஒரு முறை அந்த கழிவுகள் அகற்றப்பட்டு புதிய காரியங்கள், புதிய கலன்கள் உருவாக அந்த பிளட்டிலே எங்களுக்கு ஒரு உயிர் இருக்கிறது என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. இதுதான் எங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் யார் என்றால், எங்களுக்கு இருதயம் எங்கள் பிதாவாய் இருக்கிறது, எங்கள் சிரசு இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறது, எங்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த குருதி சுற்றோட்டம் எங்கள் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறது. இந்த மூன்று சேர்ந்தால்தான் நாங்கள் உயிர் வாழ முடியும். இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் சேர்ந்தால்தான் நாங்க ஆவிக்குரிய ஜீவியத்திலே வாழவும் வளரவும் உயரவும் முடியும் என்பதை வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். இந்த 1ஆம் தேதியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்குள்ளும் எல்லாருடைய வீடுகளிலும் குடும்பங்களிலும் ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவாராக. இந்த வேளையிலே நாங்கள் டோலி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் டோலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் டோலி சிஸ்டர், நிக்கிறீங்களா? சிஸ்டர் மைக் எடுத்து விடுங்க, மைக் எடுத்து போட்டு பேசுங்களாம்மா. சிஸ்டர் டாலி நிக்கிறீங்களா? சிஸ்டர் டாலி, நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் சபைகளிலே, திருச்சபைகளிலே இந்த சீசத்துவம் அங்கு பெருக வேணும் என்று சொல்லி ஒதற்கொதர் அந்த சீசத்துவம் ஆவியாத்மா சரீரத்திலே அந்த சீசத்துவம் பெருக வேணும். அப்படி பெருகும் போதுதான் சபை வளர முடியும், உயர முடியும். ஆகவே இந்த காரியத்தை கர்த்தர் பொறுப்பேற்று ஒதற்கொதர் அன்பாய் ஒருவருக்கொதர் கனம் கொடுத்து வாழ இந்த திருச்சபைகளிலே கர்த்தருடைய காரியம் நடக்க வேணும். பிரியமான காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதியின் மத்தியில் வாசமா இருக்கிறாங்க அற்புதமான தேவனை உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நல்ல தேவனை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இதோ ஆண்டவரே, கடந்த 4 மாத கால அளவும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எல்லா விதமான இன்பத்திலும் துன்பத்திலும் எங்களை ஆண்டவரே வழிநடத்தின தேவன் அப்பா. இந்த 5வது மாதத்தில் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதமாக ஆண்டவரே எங்களை அழைத்து வந்து சேர்த்திருக்கிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த 5ஆம் மாதம் முதல் நாளிலேயே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து உண்மையை அம்மிடத்திலே ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்களை எங்களுக்கு கோரிக்கையும் வைக்க கர்த்தர் உதவி செய்த தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில கர்த்தாவே இலங்கை தேசத்தில் இருக்க ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். இலங்கை தேசம் முழுமைக்கும் ஆண்டவரே தேவனாகி கர்த்தர் நீர் ராஜாவா இருந்து வழிநடத்தும்படியாய் சுபைக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே இம்மட்டுமாய் ஆண்டவரே எங்களோடு கூட ஆண்டவரே அப்பா வழிநடத்தின தேவன் இனியும் கூட கர்த்தாவே எங்களோடு கூட இருந்து வழிநடத்துவீராக அப்பா. ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவரே ஒரு புத்துணர்ச்சி பெற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். புதிய ஞானத்தினால் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மாலே ஆண்டவரை உயர வளர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரை திருசபைகளை ஒவ்வொன்றும் ஆண்டவரை சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு திருசபையிலும் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே ஆளுகை செய்கிறபடியால் உம்முடைய சமூகத்திலே நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே அப்பா பயத்தோடும் ஆண்டவரே பக்தியோடு ஆண்டவரை நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. இதோ வருகிற நாட்கள் மிகவும் கொடிதும் ஆண்டவரே வேதனை குலமான நாட்களா இருக்கிறபடியால் ஆண்டவரே எங்கு பார்த்தாலும் போர், சண்டை, சச்சரவு, நாட்டுக்கு நாடு விரோதம், அநேக இடங்களிலே பூகங்கம், இப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு நாள் அந்த உலகத்திலே நடக்கிற காரியங்கள் உம்முடைய 2ஆம் வருகைக்கு ஆண்டவரே அது ஒரு ஆதாரமா இருக்கிறது கர்த்தாவே அப்பா. அப்படியாய் கொடு கர்த்தாவே. இந்த நாளிலே திருசபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு ஆண்டவரே சீஷர்களாய் மாறத்தக்கதாக ஆண்டவரே அவர்களை வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே அப்பா இதோ
உண்மையை பின்பற்றுகிறவர்களாக மாறி உமக்காக ஆண்டவரே ஜீவிக்கிறவர்களாக மாற்றி ஆண்டவரே அவர்கள் அநேக ஜாதி ஜனங்களுக்கு ஆண்டவரே ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா இதோ ஆலயங்களை மட்டும் அல்லாமல் அவர்கள் வெளியே வருகிறதான வேளையிலும் அப்பா உம்முடைய சீர்சத்துவத்திலே ஆண்டவரே சுமந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் எங்கும் சுற்றி திரிந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை எல்லா இடங்களிலும் உயர்த்த கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். காலம் பொல்லாதவயம் ஆண்டவரே கொடீரமா இருக்கிறது கர்த்தாவே. யாரை விளங்கலாமோ என்று ஆண்டவரே சாத்தானவன் வகை தேடி கொண்டிருக்கிற வேளையிலே அப்பா இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் பிடித்து கொண்டவர்கள் இயேசுவிடத்தில் வந்தவர்கள் அவர் தப்பி பிழைத்து ஆண்டவரே தேவனோடு கூட ஆண்டவரை ஜீவிக்கிறவர்களாக அவர் மாற்றப்படுவார்கள் ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அந்த சிஷ்யர்கள் போல ஆண்டவரே உம்மோடு கூட இருந்த பிள்ளைகளை போல ஆண்டவரே அவர்களை உண்மையை நேசித்த பிள்ளைகளை போல ஆண்டவரே அதே விதமான ஆண்டவரை நோக்கத்தோடு அவர்களை உண்மை ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக மாற்றி ஆண்டவரே ஒவ்வொரு திருசபைகளிலும் ஆண்டவரே அந்த சீர்சத்துவத்தை ஆண்டவரே பெருகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே அவர்களுக்கு ஆதாரமாய் இருந்த ஆண்டவரே வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நானே தேவன் என்னை இல்லாமல் ஒருவனும் தேவையில் இல்லை என்ற ஆண்டவரே அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே தேவன் தாமே ஆண்டவரே ஐ ஆம் தி காட் என்று சொன்னது போல ஆண்டவரே அப்பா அவர் ஒருவரே தேவன் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு ஆண்டவரே அங்க அண்டையை சுற்றி திரிகிற ஒவ்வொரு ஆண்டவரே விசுவாசிகளும் ஆண்டவர் அறிந்து கொண்டு ஆண்டவரே தேவனிடத்தில் தஞ்சம் புகழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவராகிய தேவன் அந்த சராசரங்களை படித்த தேவனுக்கு ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொரு நாளும் பயந்து ஜீவிக்கிறவர்களாக மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த வருடத்தில் 4 மாதங்கள் கடந்து விட்டோம் ஆண்டவரே. அது எப்படியாய் கடந்தோம் என்று நாங்கள் அறியோம். ஆனால் 5 மாதம் வரை ஆண்டவரே எங்களை ஜீவனோடு கூட அழைத்து வந்த தேவன் ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்காக ஆண்டவரே பிரயோஜனப்படுகிறவர்களாக ஏதோ வாழ்ந்தோம் இருக்கிறோம் என்ற ஒரு நினைப்பில்லாதபடிக்கு ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே ஏதாகிலும் நாங்கள் செய்யக்கூடியவர்களாக ஆண்டவரே மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மனதிலும் ஆண்டவரே அந்த ஜீவ வசனங்களை தந்து ஆண்டவரே அவர்கள் செல்ல இடங்களில் எல்லாம் உங்களுடைய வசனங்கள் அவர்கள் வழிகளுக்கு எல்லாம் ஆண்டவரே வெளிச்சமாய் இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இருளில் இருந்த மனிதர்கள் ஆண்டவரே வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் அநேக இருளில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு நாமே ஆண்டவரே உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகள் உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் உம்முடைய நாமத்தை எடுத்து சொல்கிற பிள்ளைகள் அவர்களுக்கு ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இருளில் இருக்கிற மனிதர்களை எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து காலமாக தேவனோடு கூட சஞ்சரிக்கும்படியாய் கர்த்தர் தாமே அவர்களை ஆண்டவரை ஏற்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தபடியாய் செய்ய போவதற்காக நமக்கு கொடானபடி ஸ்தோத்திரம் எடுக்கிற கர்த்தாவே இந்த வேளையிலும் கர்த்தாவே சங்கமம் ஊடகத்தை ஆண்டவரும் சமூகத்துல கொண்டு வருகிறோம் ஐயா. அப்பா பல விதமான ஆண்டவரை மாற்றங்களை ஆண்டவரை நீ செய்து வந்து இருக்கிற தயவுக்கு உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்பா இந்த வேளையில் ஆண்டவரை இந்த வாட்ஸ்அப் குரூப்பை ஆண்டவரை நீர் ஏற்படுத்தி இதன் மூலமாய் ஆண்டவரை நாங்கள் ஆண்டவர் ஜெபிக்க நீர் வழிநடத்தின தயவுக்கு உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இதை கொடுக்கத்தாவே அப்பா ஏற்படுத்திய அருமையான தாசன் லெஸ்லி சகோதரின் சமூகத்தில் கொண்டு வருகிறேன். கர்த்தர் அவருக்கு நல்ல பரிபூரண சுகத்தையும் பலத்தையும் தந்த ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். மகன் கையிட்டு செய்யற ஒவ்வொரு வேலையும் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாற்றி ஆண்டவரே அநேக ஜாதி ஜனங்களுக்கு ஆண்டவரே அப்பா அந்த மகன் ஆண்டவரே ஒரு சாட்சி உள்ள மகனாய அந்த குடும்பமே ஒரு சாட்சி உள்ள குடும்பமாய் திகழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய மாணவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்க பிள்ளைகள் அப்பா அவங்க எல்லோரையும் ஆண்டவரே சந்தையா இவர்கள் ஆசீர்வதித்து நடத்தும்படியா கூட ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் எங்களோடு கூட இணைந்த ஜோலி மகளையும் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வருகிறார்.
கர்த்தர் நீங்கள் காத்து ஆண்டவரே வழிநடத்தும்படியாக கூட ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வேளையில எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினால் ஆண்டவரை நிரப்பி ஆண்டவரே ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெப வேலை ஆண்டவரை தொகுத்து வளர்கிறதான ஜெனட் மகளையும் அவருடைய கணவனையும் பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். பிள்ளைகளுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் இருக்கிற காரியங்களை நிறைவேற்றுங்க. கர்த்தர் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரே ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற வெளியேற பெற்ற நாமத்தினால இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்களுடைய ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட்மா. எங்களுடைய தேசத்திலே எல்லா மக்களும் சத்தியத்தை அறிய சத்தியம் அவர்களுக்கு ஒரு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த புதிய மாதம் புதிய நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கடந்த 4 மாதங்கள் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து, ஒரு தாயை போல தேற்றி, ஒரு தகப்பனை போல சுமந்து வந்த உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் ஒருபோதும் மாறாதவர், மறவாதவர், உறங்காதவராய் இருந்து இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நீர் மட்டுமாய் ஆசீர்வதித்த எல்லா தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. போது கூட கர்த்தாவே, இந்த மாதத்திலே ராஜா மாதம் முழுவதுமாய் எங்களை உமது கரத்திலே வைத்து கொண்டு நீரே அப்பா நல்ல ஆலோசனை கர்த்தராயிருந்து எல்லா காரியத்திலும் எங்களுக்கு நீர் வழி நடத்தும்படியாய் உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இலங்கைக்காக ஒரு மனதோடு கர்த்தாவே, ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் நாங்கள் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபங்களை எல்லாம் தேவரே நீர் கேட்கிறீர். அதற்கு பதிலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பூலோகத்திலே இருவர் ஒருமனப்படும் பொழுது அது பரலோகத்திலே கேட்கப்படும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து ஜெபங்களை எல்லாம் கேட்டு ஆம் என்றும் ஆமேன் என்றும் வழி நடத்துறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காய் சோத்திரம். ஆண்டவராகிய தேவரீர் ஜெபத்தை நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஜெப குறிப்பை கர்த்தாவே உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் இலங்கையில் இருக்கிற யாவரும் சத்தியத்தை அறிகின்ற அறிவை நீர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. சத்தியத்தை அறிந்தால் ஆண்டவரே அவர்கள் உண்மையிலே வாழ்க்கையில எல்லாவற்றிலும் உயர்ந்திருப்பார்கள் என்று அவர்கள் ஒருவருத்தருமாய் அறிந்து கொள்ள கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. தேவரீர் மட்டுமாய் செய்து பாதுகாத்து அந்த மக்களை எல்லா வழி நடத்தின எல்லா தெய்வுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மக்கள் சத்தியத்தை விட்டு விலகாதபடிக்கு ஆண்டவரே சத்தியத்தை பிடித்து கொண்டு அவர்கள் வாழ்நாள் எல்லாம் சத்தியத்தோடு வாழ்ந்திருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. ஒருபோதும் மாறாத தகப்பன் நீர். யார் யாரெல்லாம் சத்தியத்தை விட்டு விலகுகிறார்களோ அவர்கள் மோசம் நாசம் அடைவார்கள் என்ற வார்த்தையின்படி சத்தியத்தை விட்டு விலகாதபடிக்கப்பா அவைகளை உறுதியாய் பற்றி கொண்டு வாழ உதவி செய்யுங்க. உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அப்பா பூரண சமாதானத்தோடு நீர் பாதுகாத்து கொள்றதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சத்திய தேவனாகிய நீரப்பா, சத்தியபரனாகிய பரிசுத்த ஆவியானவரே நீர் அந்த தேசத்திலே அசைவாடி எல்லா மக்களையும் சத்தியத்திலே வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியங்களில் இருக்கிறதான ஒருத்தருக்கு கூட அப்பா இந்த நாளிலே மக்களை சத்திய பாதையிலே நடத்த, அவர்களை பரலோக வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்த ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஆயத்தமாக கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ராஜா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. அந்த சத்தியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் ருசி பார்த்து ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளையும் அறிந்து கொண்டு ராஜா அப்பா, ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பா சத்திய வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க தேவரீர் நீர் கிருபை செய்யுங்கப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி இருக்கிறீரப்பா. அப்படியாக பரிசுத்தமாய் வாழவும் நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமான சத்திய பாதையிலே நடத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் ஜெப சிந்தையோடு பிள்ளைகள் வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த இலங்கையிலே
இருக்கிறதான ஒவ்வொரு குடிமகனையும் ஆண்டவரே, சிறியோர் முதல் பெரியோர் வரை அப்பா, வாலிபர்கள், வாலிபான் பெண்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, வயோதிகர்கள், குடும்ப தலைவன்கள், தலைவிகள் யாவருமாய் கூட உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒருத்தர் ஆண்டவரே சத்தியத்திலே நடந்து நீரே சத்தியமான தேவன் என்று அறிக்கை செய்ய கிருபை செய்யுங்கப்பா. இது கடைசி நாட்களா இருக்கிறபடினாலே இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மீதும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. அப்படியாக ஒவ்வொரு பிள்ளை மேலும் இந்த பரிசுத்த ஆவியை ஊற்றி எல்லோரும் சத்தியமாய் வாழ்ந்திருக்க, சத்திய பாதையிலே நடத்த, சத்திய வசனத்தை கை கொண்டு வாழ கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. எல்லோருமாய் ஆண்டவரே உமது ராஜ்யத்திலேப்பா தகுதி உள்ளவர்களாக நீர் மாற்றுவீராக. எல்லோரும் மாற்றி அப்படியாக தேவன் இலங்கையில் இருக்கிற மொத்த ஜனமும் ஆண்டவர் சத்திய பாதையிலே நடத்தி வழி நடத்துற அன்பிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்னுமாய் கூட ஆண்டவரே இந்த சோத்திர ஆண்டவரே இந்த சங்கமம் ஊடகத்தை தெய்வன் நடத்துகிற தேவதாசனே அப்பா நீங்க ஆசிர்வதிங்க அப்பா. அந்த மகனுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத அந்தகார வல்லமைகள் எல்லாம் கட்டப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகி போகும்படியா ஜெபிக்கிறப்பா. இந்த சங்கமம் ரேடியோக்கு விரோதமாய் வந்திருக்கிற பொல்லாதவனை கடிந்து கட்டி வேரோட பிடிங்கி பாதாளத்துல போடுற கர்த்தர் நீர் மறுபடியுமாய் நீர் துளிர செய்கிற தேவனா இருக்கிறீர் தகப்பனே. அப்படியாக இன்னும் அநேகரை பரலோகத்துக்கு நேர வழி நடத்துற நல்ல ஊடகமா இருக்க உதவி செய்யுங்கப்பா. தேவதாசனை கூட ஆசிர்வதிங்க, பலப்படுத்துங்க. மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர் யாவருமாய் நீங்க ஆசிர்வதிங்கப்பா. இந்த குடும்பமும் தகப்பனே, இந்த ஊடகமும் அப்பா சத்திய பாதையிலே நடத்துவீராக உமக்கு சூத்திரம். இணைந்து பணிபுரிகிறதான சகல ஊழியர்களையும் குடும்பங்களையும் அப்பா பேர் பெறா சொல்லி உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் நீங்க எல்லோருமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க தகப்பனே. அப்படியாக கூட அப்பா இந்த ஜெபத்தை முன்னின்று நடத்துகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன், மகள், மகனை ஆசீர்வதிங்க அப்பா. உன் மன விருப்பத்தின்படி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் முழு குடும்பத்தை அப்பா உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து நீர் பயன்படுத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இனி வருகிறதான ஜெப வீரர்களையும் வீராங்கனைகளையும் ஆண்டவராகிய தேவரே நீர் ஆசீர்வதித்து பொறுப்பெடுத்து வழி நடத்துங்கப்பா. இந்த மாதம் முழுவதுமா எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும் ராஜா. இந்த மாதம் முழுவதுமா உமது கிருபை, தயவு, இரக்கம் இருக்கட்டும் ராஜா. ஆரோக்கியம் உண்டாகட்டப்பா. உமது சட்டைகளின் கீழ் நிழலிலே அப்பா ஆரோக்கியம் உண்டு என்ற வார்த்தையின்படி எல்லாரும் ஆரோக்கியமாய் வாழ்ந்திருக்க சுகித்திருப்பார்களாக அப்பா. அப்படியாக நீர் ஆசீர்வதிக்கிற அன்பிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி, கன, மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் வீட்டையும் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். மோடு விற்பாராக. ஆமேன், ஆமேன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். இந்த மைக் ஃப்ரோசன் ஆயிட்டு எடுக்க பாக்குற முடியல, மன்னிக்கவும். எனிவே சொல்லுங்க சிஸ்டர். ஓகே. நீங்கள் எங்கள் தேசத்தின் ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மதகுருமார்கள், முப்படைகள் இவர்களுக்குள்ளே அங்கு ஆண்டவருடைய அன்பு நிலைக்கவும், ஆண்டவருடைய சிநேகிதம் நிலைக்கவும் கர்த்தர் உதவி செய்ய வேணும். இரண்டாம் பார்லிமெண்ட் கூடும் போதும் பார்லிமெண்டிலே எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் ஒரு தேவ நீதிக்கு ஏற்றபடி எடுக்க கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சாமி, நன்றி அப்பா. மறுபடியும் ஆண்டவரே இலங்கை தேசத்துக்காக வேண்டி ஜெபிக்க வர்ற ஒவ்வொருவரையும் ஒரு மனதோடு நாங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேப்பனே எமக்கு நன்றி சாமி. அப்பா நாங்க அப்பா ஒரு மனதோடு நாங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே நீங்க அதிசயங்களை காண்பீர்கள் சொன்ன கர்த்தாவே, இப்பொழுதும் ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் மட்டுமே எங்களுக்கு ஒத்தாசை வரக்கூடியதா இருக்கு
இருக்கிறது. அப்பா, உங்களிடத்திலிருந்து அந்த ஒத்தாசை வரக்கூடியதாக நாங்க உங்களுடைய திருப்பாதம் நம்பி வந்து நிற்கிறோம் அப்பா. அப்பா, அங்குள்ள மக்களுக்கு, அங்குள்ள அதிபதிகள், அப்பா, கவர்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற தலைவர்கள் யாவருக்குள்ளேயும் ஆண்டவரே ஒரு பெரிதான ஒரு தேவ பயத்தை கொடுத்து அவர்களுக்குள்ள ஒரு தேவ அன்பை அவங்களுக்கு ஊற்றி ஆண்டவரே, அவங்க இந்த தேசத்துல ஒருமனத்தை கொடுத்து அங்க உள்ள அந்த தலைவர்களுக்கு ஆண்டவரே என்ன டிசிஷன் செய்ய வேண்டி இருக்கிறதோ அவைகளை செய்வதற்கு உங்களோட சித்தத்தின்படி நடத்துவதற்கு அப்பா அவங்கள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அப்பா, நீங்க அவங்க பார்லிமெண்ட்ல இருக்க ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு மக்களுக்குள்ளேயும் ஆண்டவரே உங்களோட ரத்தத்தை தள்ளிக்கும்படி கேட்டுக்கிறேன் ஐயா. அப்பா, உங்களோட ரத்தத்திலிருந்து மட்டுமே எங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களோட ரத்தத்திலிருந்து மட்டுமே எங்களுக்கு சமாதானத்தை நாங்க பெற்று கொள்ளக்கூடியதாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. அந்த மக்களுக்குள்ள அப்பா சரியான தலைவரை நீங்க கொடுத்தாலும் அவங்க சரியான முறையில அந்த நாட்டை நடத்துவதற்கு ஆண்டவர் அந்த தேசத்தை நடத்துவதற்கு அப்பா அவங்களுக்கு ஒரு பெரிதான ஞானத்தை கொடுங்க, உங்களோட தேவ பயத்தை கொடுங்க அப்பா. உங்களுடைய அன்பின் மூலமாக அப்பா அவங்களை அணை கட்டுங்க. அந்த அவங்களுக்கு ஒரு புதிதான வாழ்க்கை வாழ்வதற்கும் உங்களோட ரட்சிப்பையும் கட்டளையிடும்படி கேட்டுக்கிறேன் ஐயா. அப்பா, உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா, உங்கள்கிட்ட இருந்து மட்டுமே ஒத்தாசை வரக்கூடியதா இருக்குது. அதுக்கான நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே அவங்களுக்கு உங்களுடைய அன்பை தெரிவித்து அந்த எந்த சூழ்நிலையும் அவர்களை உலகாத வண்ணமாக அவங்க உங்களை நோக்கி பார்க்கக்கூடியதான ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து அவர்களை உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. அந்த நாடு உங்களுக்கு மகிழ்ந்து களி கூறுவதற்கு பெரிதான ஒரு ரட்சிப்பு உங்களிடத்துல இருந்து மட்டுமே வரக்கூடியதா இருக்கு ஆண்டவரே. அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொன்னபடி ஆண்டவரே அப்பா, எங்களோட அவிசுவாசத்தின் மூலம் அவர்களுக்கு மிரக்கல் நடவாம இருந்தாலும் எங்களுக்குள்ளேயும் ஒரு புதிதான விசுவாசத்தை அன்பையும் நம்பிக்கையும் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுது வரப்போற ஒவ்வொரு சிஸ்டர்ஸையும் ஆசீர்வதிங்க. பிரதர் லெஸ்லி செய்யற அந்த ஊழியத்தில் அன்ற எத்தனை விதமான தடைகள் வந்தாலும் அப்பா நீங்க அவங்க கூட இருக்கும் பொழுது ஒன்றுமே அணுகாத ஆண்டவரே. அதுக்கான நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. தேங்க்யூ ஆண்டவரே. மறுபடியும் ஆண்டவரே ஜெனட்டுக்கு நாங்கள் ஃபேமிலிக்கான வருகிறேன். யாரையும் ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று கூறிய அந்த வாக்குத்தத்தின்படி யாவரும் பரிசுத்தமான ஆவியை கொடுத்து வழிநடத்தி கொண்டு வர்ற இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தில் இருக்க ஒவ்வொரு ஊழியக்காரங்களே இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. அவங்களுடைய தேவையை சந்தித்து அவர்கள் உங்களுடைய அன்புக்குள்ள வளர்வதற்கு எங்களுக்கு ஒரு புதிதான ஒரு பாட்டு, புதிதான ஒரு வல்லமை, புதிதான ஒரு அபிஷேகத்தை தந்து ஒவ்வொரு நிமிடம் இந்த புதிதான மாதத்துக்குள்ள புதிதான அதிசயங்களை செய்வதற்கு உங்களோட கரம் அப்பா இங்க கூட இருக்க வேண்டும் ஐயா. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு தந்த அந்த பெரிதான அழைப்புக்கு நாங்க தேவ பயம் உள்ளவர்களாக எங்களை தாழ்த்தி உங்களுக்குள்ள நாங்க அன்போடு மகிழ்ச்சியோட வளர்வதற்கு ஐயா யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி வழிநடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. எங்கள் ஜெபங்களை கேட்டு நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்கிற தகப்பனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. முதலாவது அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்போது சகலதும் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூறிய வாக்கு தத்தத்தின்படி நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்கள் யாவரையும் எங்களுக்கு நீங்க கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க போற புதிதான அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஒரு நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரன். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி செல்வாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். சரி, அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் தலைமையினால் சுகமாகிறோம் என்று சொல்லி எழுதி இருக்கிறபடி இந்த மருத்துவத்துறைக்காக ஜெபம் பண்ணுங்கள். மருத்துவமனைகளிலே வேலை செய்கிறவர்கள், நோயாளியாய் இருக்கிறவர்கள் எல்லார் மேல் இரக்கம், தயவு, மனதுருக்கம் உண்டாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அந்த வியாதியிலே இருந்து அவர்கள் விடுதலை அடையக்கூடிய ஒரு கிருபையை அவர்களுக்கு கொடுக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். அந்த மாலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி தகப்பனே. அப்பா, வைத்தியசாலைகளிலே எத்தனையோ வியாதிகள் தகப்பனே, அதோடு அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் தகப்பனே. மனநோயின் நிமித்தம் தலைகளிலும் தகப்பனே. அப்பா, கேன்சர், கிட்னி வருத்தங்கள், இப்படியான பல வருத்தங்கள், மரணத்தை எய்தி கொண்டிருக்கிற வருத்தங்களை கொண்டு அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய கண்களிலே இரக்கம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, இந்த வைத்தியசாலைகளிலே தகப்பனே, இந்த நோயாளிகளை பார்த்து கொள்வதற்காக இருக்கிற வைத்தியர்மார்கள், தாதிமார்கள் தகப்பனே, எட்டண்டர்மார்களை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. பொறுப்படுங்கள் தகப்பனே. அப்பா, அவர்கள் உம்முடைய அன்பை தகப்பனே இந்த நோயாளிகளுக்கு வெளிக்காட்டி தகப்பனே, நல்ல அன்போடும் தகப்பனே, ஒரு சந்தோஷ சமாதானத்தோடு அவர்களை பராமரிக்க கூடிய ஒரு இருதயத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, கடந்த நாட்களிலே நான் ஒரு வீடியோ பார்த்தேன் தகப்பனே. இந்தியாவிலே ராஜா, ஒரு நோயாளியை தகப்பனே, ஒரு தாதி தகப்பனே, அப்பா, மருந்து குடிக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறவர் முன்னிலையிலே தகப்பனே, அவள் நடனமா பாட்டு பாடி நடனமாடி அவரை சந்தோஷப்படுத்தி அந்த மருந்தை கொடுத்தாள் தகப்பனே. அப்பா, அதே போல அவருடைய சந்தோஷம் அந்த அளவு இருந்தது ராஜா. அவர் நோயாளி என்று சொல்லக்கூடியாத வகையிலே ஒரு சிரிப்போடு சந்தோஷமாக இருந்ததை நான் கண்கூடாக கண்டேன் ஆண்டவரே. அதே போல தகப்பனே, ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் தகப்பனே, இப்படியான அன்பு நிறைந்த பராமரிப்பாளர்களை, தாதிமார்களை, வைத்தியர்களை ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, நீங்கள் உம்முடைய அன்பு நிமித்தம் எத்தனையோ வியாதிஸ்தர்களை தகப்பனே குணமாக்கினீர்கள் தகப்பனே. அதே போல ராஜா, உம்முடைய அன்பை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுத்து தகப்பனே, அந்த அன்பின் நிமித்தமே பல பேர் பல நோய்களிலிருந்து விடுதலையாகுவதற்கு தகப்பனே ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, இப்படியாக இருக்கிற இந்த தாதிமார்கள், பராமரிப்பாளர்கிடையிலே தகப்பனே, அவர்கள் கூடுமானவரை தகப்பனே உம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருந்தால் தகப்பனே, அந்த பிள்ளைகள் இந்த நோயாளிகளுக்காக அந்த இடத்திலே ஜெபிப்பார்கள் தகப்பனே. ஜெபித்து உமது நாமத்தை உயர்த்தி தகப்பனே, அவர்கள் விடுதலைக்காக ஜெபம் பண்ணும் போது அந்த இடத்திலே விடுதலை ஆவார்கள் தகப்பனே. இந்த வைத்தியசாலைக்குள்ளே தகப்பனே, உம்மை அறிந்த பிள்ளைகளையும் தகப்பனே, அப்பா, உம்முடைய ரட்சிப்புக்குள் இருக்கிற பிள்ளைகளையும் தகப்பனே, அந்த இடத்திலே ராஜா நீங்கள் இருப்பதற்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, எந்தெந்த வைத்தியசாலைகளுக்கு தகப்பனே உம்முடைய அன்பின் நிமித்தம் ஊழியக்காரர்களை அனுப்ப முடியுமோ தகப்பனே, அந்த இடத்துக்கெல்லாம் ஊழியக்காரர்களையும் உம்முடைய தேவ பிள்ளைகளையும் அனுப்பி தகப்பனே, இப்படிப்பட்ட நோயாளர்களை தகப்பனே, நோயில் விழுந்திருக்கிறவர்களுக்கு ஜெபிப்பதற்கும் தகப்பனே, உம்முடைய நாமத்தை கொண்டு விடுதலை சுகம் பெறுவதற்கும் உம்முடைய அன்பை தகப்பனே அந்த இடத்திலே பரிபூரணமாக கொடுத்து தகப்பனே, அவர்கள் விடுதலையும் சமாதான சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு தகப்பனே, நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நோயாளிகளுக்கும் இரக்கமும் கிருபையும் கொடுக்கும் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு நோயாளிகளை பொறுப்படுங்கள் தகப்பனே, அவர்களுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படியாக செய்யுங்கள் தகப்பனே. உலகம் முழுவதும் எந்தெந்த வைத்தியசாலைகளிலே தகப்பனே உச்சந்தலையிலிருந்து உள்ளாங்கால் வரை நோயிட்டு இருக்கிறார்களோ அப்பா, ஒவ்வொருவரையும் தகப்பனே இப்பொழுதே நீங்கள் தொடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொருவரையும் தொடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, ஒவ்வொருவரையும் தொட்டு தகப்பனே சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. உமது நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னீர்களே தகப்பனே. உம்முடைய நாமத்தினால் இப்பொழுதே நான் கேட்கிறேன் தகப்பனே. இலங்கை தேசத்திலும் உலகம் முழுவதும் எந்தெந்த வைத்தியசாலைகளிலே நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களோ தகப்பனே, அவர்கள் ஒவ்வொருவரையும் இப்படியே உம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா, ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்கப்பா, நல்ல சுக பல ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. அப்பா, ஒவ்வொருவரும் முற்றுமுழுதான விடுதலை
விடுதலை பெற்று தகப்பனே நாங்கள் வைத்தியசாலையிலிருந்து விடுதலை பெற்று சென்றோம் என்று சொல்லி தகப்பனே பரிபூரண சுகமானோம் என்று சொல்லியும் தகப்பனே வைத்தியசாலைகளில் உம்முடைய அன்பு கிடைத்தது என்று தகப்பனே ஒவ்வொருவரும் அந்த அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லும் வகையிலே தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இரக்கமும் கிருபையும் பாராட்டும்படியாக உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படி செய்து ஆசீர்வதிக்க போகிறபடியா உங்களுக்கு நன்றி செலுத்தி ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபங்கட்டி நிற்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்கள் ஊழியங்களையும் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமீன். நாங்க பாபி சிஸ்டரை வரவேற்று கொண்டு சிஸ்டர் நீங்க எங்கள் கல்வித்துறைக்காக ஜெபம் பண்ணுங்கள். கல்வித்துறையில இருக்கிற மினிஸ்ட்ரிமார், பாடசாலைகள், அதிபர்மார், மாஸ்டர்மார், மாணவர்கள், பெற்றோர்கள் இவர்களுக்குள்ளே ஒரு நல்லுறவு, நல்ல ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் ஞான திறனிலும் விவேகத்திலும் அவர்கள் பேர் பெற்று விளங்கக்கூடிய ஒரு கிருபையை கொடுக்க வேணும். இந்த கல்வித்துறையிலே இருக்கிற பிள்ளைகள், மாணவர்கள் இந்த மரண ஆவி அவர்களை கவ்வாதபடி தேவன் காத்து அவர்களை நடத்த வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமீன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த 5வது மாதம் முதலாம் நாளை நான் காண செய்த கிருபைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்திலே இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆசீர்வதியும் இந்த மாதம் முழுவதும் நீர் அவர்களோடு இருந்து அவர்களுடைய தடைகள் ஜாவும் நீக்கி அப்பா தேவ பிள்ளைகளை காத்து நடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் கல்வித்துறைக்காக வருகிறோம். எங்கள் இலங்கை தேசமானது கல்வித்துறையிலே சிறந்தோங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர் எதிர்காலத்தில் வரும் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அவர்களின் தொழில் துறைகளையும் வளங்களையும் பெருக்கும்படியாக இந்த கல்வி அறிவு அவர்களுக்கு பயன்பட நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்கள் நாடு தன்னிறைவடையவும் நாட்டிலே முன்னேற்றம் காணப்படவும் எல்லாம் இயற்கை வளங்கள் செழித்தோங்கும்படியாக அறிவுகளை நீர் கொடுத்து நல்ல புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் இலங்கையில் உள்ள மங்கி கிடக்கிற வளங்கள் மேலும் மேலும் பெருகும்படியாக அதை கண்டுபிடித்து அபிவிருத்தியில் முன்னேற்றம் காண நீர் கிருபை செய்வீராக சுவாமி. சர்வ வல்லவரே அப்பா, விசேஷமாக சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள், அவளை தடுக்க வேண்டாம் என்று சொன்னீங்க தெய்வமே. அப்பா, இந்த சிறுவர்களாகியவர்கள் படிப்பிலே ஆர்வம் உள்ளவர்களாகவும் அப்பா பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாகவும் வளர்ந்து ஞானத்திலும் அறிவிலும் விவேகத்திலும் அவர்கள் வளர நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆவியானவரே, அவர்களோடு பேசி நீர் இடைப்பட்டு அவர்கள் உமக்கு பிரியமான மகளாக அப்பா சிறு வயதிலிருந்து நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கொள்ள வீட்டிலும் பாடசாலையிலும் மற்றவரிடம் இருந்து நல்ல அறிவுகளை நல்ல முன்மாதிரிகளையும் பின்பற்றுகிற பிள்ளைகளாக சிறப்புடன் வாழ நீர் அவளை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகள் நீர் பாதுகாரும், அவர்கள் அழிந்து போவது உமது சித்தமல்ல. அவர்கள் ஞானத்திலும் எல்லாவற்றிலும் உடல் பலத்திலும் சுகத்திலும் ஆற்றலிலும் வளர நீரே அவர்களுக்கு கிருபை செய்வீராக சுவாமி. சர்வ வல்லவரே அப்பா, அந்த சிறுவர் பிள்ளைகள் வீணான சிந்தனைகள் வீணான எண்ணங்களால் மாசுபடாதபடி அப்பா அவர்களை நிற்காத்து வழி நடத்துவீராக சுவாமி. சர்வ வல்லவரே, வீணான முடிவுகளும் வீணான சிந்தனைகளும் பாவமான செயல்களும் அவர்களில் இருந்து விலகும்படியாக அவர்களை நீர் காத்து உமது சட்டையின் நிழலிலே அடைக்கலாம் புக நீர் கிருபை செய்வீராக சுவாமி.
சர்வ வல்லவரே, சிறுவர்களை நீர் ஆதரிக்கிற தேவன் ஆண்டவரே, அவர்களோடு கூட இருந்து அவர்களை நீர் பலப்படுத்தி ஆசீர்வதித்து அவர்களை பெருகச் செய்வீராக சுவாமி. அப்பா, இதன் வழியாக வருங்காலத்தில் இலங்கையானது ஒரு வளர்ச்சியும் எழுச்சியும் தன்னிறைவும் கொண்ட நாடாக செயல்பட நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா, நாட்டின் வளங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வளங்களையும் நீர் பெருகச் செய்து அப்பா, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கட்டளையிட்டு அப்பா, அந்த இலங்கை மக்கள் வெளிநாடுகளுக்கு போகாது இலங்கையிலே அவர்கள் ஞானமாய் கல்வி அறிவை பெற்று அந்த அறிவின் மூலம் வளங்களை பெருக்கி அப்பா நல்ல முறையில் செயல்பட நீர் கிருபை செய்யும் அப்பா. பாலடைந்த நிலங்கள் எல்லாம் வயல் நிலமாகவும் செழிப்புள்ள வளமரங்களாகவும் மாற நீர் கிருபை செய்யும். ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. அவருடைய தீய பழக்க வழக்கங்களை எடுத்து போட்டு அப்பா, விசேஷமாக இக்காலத்திலே தற்கொலைகள் அதிகமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலத்திலே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை நீர் பாதுகாரும் அப்பா. நேரிய பாதையிலே அவர்கள் நடக்க கிருபை செய்யும் அப்பா. சாத்தானானது அவர்களை தீமையின் பொல்லாப்புக்கு விலகாதபடி அப்பா, போதை வஸ்துக்கள், குடி வகைகள், தீய பழக்க வழக்கங்கள், கூடாத நண்பர்கள், இப்படியான செயலிருந்து அவர்கள் விடுபட்டு அப்பா கட்டுப்பாட்டுக்குள் தன்னிறைவோடு அப்பா தேவ கட்டளைக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக அவளை மாற்றுவீராக சுவாமி. அப்பா, ஒருவருக்கு புத்தி சொல்லி ஒவ்வொருவரும் சரியான பாதையை கண்டுபிடிக்க அவர்களுக்கு கிருபை செய்யும். வீணான மரணங்கள், வீணான வியாதிகள் அவர்களை அணுகாதபடி அவர்களை நீர் வேலியடைத்து பாதுகாப்பீராக. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் முன்னேற அவர் ஞானத்திலும் புத்தியிலும் அறிவிலும் மென்மேலும் வளர்ந்து அப்பா, வீட்டுக்கு நாட்டுக்கு உகந்த நல்ல பிரஜைகளாக உருவாக்க வேண்டும் என்று உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் வினோ. பிரைஸ் தி லார்ட் வினோ. நாங்கள் கலாசீலன் அவர்களை வரவேற்று பிரைஸ் தி லார்ட் வினோ. பிரைஸ் தி லார்ட் அக்கா. ஓகே, நீங்கள் எங்கள் தேசத்திலே இருக்கிற கர்ப்பிணி தாய்மார்கள் காக்கப்பட, அவர்களுடைய பேறு காலங்களிலே காக்கப்படவும், அந்த சிசுக்கள் ஒரு கர்ப்பத்திலே இருக்கிற பிள்ளைகள் பரிசுத்தப்படவும், ஒரு பரிசுத்த சந்ததி அவர்கள் ஊடாக வளர கர்த்தர் உதவி செய்யணும். முதியோருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். வயது சென்று முதுமையாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பேற்க வேண்டும். அவர்கள் பிள்ளைகளால் அவர்கள் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். ஆமாண்டவரே, மகா அன்பும் இரக்கம் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்றைய நாளை தகப்பனே நீங்கள் தந்ததுக்காக இன்னும் ஒரு நாளையும் புதிய நாளையும் புதிய மாதத்தையும் ஆண்டவரே எங்களுக்கு தந்திருக்கிறீங்கள் ஐயா. உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த புதிய மாதத்திலும் தகப்பனே கர்த்தாவே, நீங்கள் எங்களை பாதுகாத்து நடத்த போகிற கிருபைக்காக அன்பிற்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே, போன மாதங்களிலும் என் தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்கள் ஐயா. உமக்கு கோடி நன்றி ஆண்டவர். தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டு கொண்டு வழி நடத்தினீங்கள் ஐயா. உமக்கு கோடி சோத்திரம் ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, நீங்க நல்லவர் ஆண்டவர், சர்வ வல்லவர் ஆண்டவர், இரக்கம் நிறைந்த தேவன் ஆண்டவர். தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் அணைத்து காக்கிற கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, ஆமாண்டவரே, இந்த மே மாதத்திலும் என் தகப்பனே கர்த்தாவே, இன்றைய நாளில் ஆண்டவரே தொழிலாளர்கள் தினங்களாக இருக்கிறது என் தகப்பனே கர்த்தாவே. அப்பா, ஆமாவியானவரே,
இந்த நாட்களில் ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு தொழில் புரிகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை அப்பா உம்முடைய கரத்திலே தருகிறேன் என் தேவனே. தகப்பனே தாங்கள் செய்கிறவைகள் அப்பா சரியான முறை சரியாக நேர்த்தியாக செய்ய தங்கள் தொழில்களை அப்பா சமாதானத்தோடும் உற்சாகத்தோடும் அப்பா தாங்கள் செய்யக்கூடிய கிருபையை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே தாங்கள் செய்கிற தொழில்கள் அப்பா தகப்பனே கர்த்தாவே உமக்கு உகந்ததாகும், உமக்கு உரியதாகும் ஆண்டவரே. கள்ளம் கபடம் இல்லாமல் அப்பா தகப்பனே அப்பா ஞானத்தோடு ஒவ்வொரு தொழில்களை செய்யும்படியாக தகப்பனே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே தகப்பனே ஆமாவியானவரே அப்பா தொழில் செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்குரிய பிள்ளைகளின் தேவனே. கர்த்தாவே ஆமாவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அணை கட்டி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே அவர்கள் ஒவ்வொருவரும் அப்பா சீர்கட்டு போகாதபடி என் தகப்பனே தொழில்களில் அப்பா வளர்ச்சியை கொடுத்து என் தேவனே தகப்பனே அந்த தொழில் துறைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஆமாவியானவரே இந்த வேளையிலும் என் தகப்பனே கர்த்தாவே என்னுடைய ஜெபங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆமாண்டவரே எனக்கு தந்த ஜெபத்திலே ஆண்டவரே அப்பா கற்பிணி தாய்மார்களை உம்முடைய ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. ஆமாவியானவரே நீங்கள் உருவாக்கின குழந்தைகள் ஆண்டவரே, நீங்கள் கொடுக்கும் கற்பத்தின் கனிகள் என் தேவனே. கர்த்தாவே அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த உலகத்தில வருகிற வேளையிலும் என் தகப்பனே உமக்குரிய பிள்ளைகளாக தகப்பனே அப்பா ஞானத்தோடு நடக்கவும் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு உம்மை போற்றுகிற உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாகும், உம்மை காண்கிற பிள்ளைகளாகும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்க என்றவனே. ஆமாவியானவரே தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு சிறு குழந்தைகளையும் அப்பா உம்மிடம் வரவிடுங்கள் என்று சொன்ன தகப்பனே கர்த்தாவே. ஆமாண்டவரே ஒவ்வொரு குழந்தைகளும் உமக்குரிய குழந்தைகள் ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தில் பிறந்த பிறகு தகப்பனே கர்த்தாவே அவர்களின் வளர்ச்சிகள் அவர்களின் காலநிலைகள் அவர்களின் பழக்க வழக்கங்கள் மாறுகிறதே அப்பா நாங்கள் யாவரும் அறிந்து கொள்கிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே அவர்கள் இப்படியானவற்றை செய்யாதபடிக்கு இப்படியான கெடுதலான பழக்க வழக்கங்களில் ஈடுபடாதபடி தகப்பனே அந்த பிள்ளைகள் வளர்ச்சியில ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே தகப்பனே சமாதானமாக உம்மை போல இருக்க ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே அந்த பிள்ளைகள் தகப்பனே பிரசவம் அடைகிற அந்த வேளையிலும் அந்த மருத்துவமனைகளிலும் தகப்பனே உம்முடைய கிருபை அந்த இடத்திலே கூட இருப்பதாக ஆண்டவரே. அந்த மருத்துவரோடு கூட இருங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் பிறக்கிற வேளையிலே ஆண்டவரே அவர்களின் வேதனைகளை அறிந்திருக்கிற தகப்பன் நீங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே அந்த மருத்துவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் தகப்பனே எந்த ஒரு குறைவும் இல்லாதபடி எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாதபடி அப்பா சுகத்தோடும் பலத்தோடும் அந்த பிள்ளைகள் பிறந்து சமாதானமாய் தாய் தகப்பன் நிறைவோடு தங்களுடைய வீடுகளுக்கு செல்ல ஆண்டவரே ஒவ்வொரு மருத்துவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து என் தேவனே அந்த இடத்திலே பிள்ளைகள் பெறுகிற வேளையில் ஆண்டவரே அந்த மருத்துவர்கள் உற்சாகத்தோடும் ஆண்டவரே அக்கறையோடும் அந்த இடத்துல அந்த பிள்ளைகளை கவனிக்க பராமரிக்க ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே தகப்பனே ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நர்ஸ்மார்களோடும் கூட இருங்க ஆண்டவரே. அவர்கள் அந்த பிள்ளைகளை சீறி சினக்காதபடி என் தேவனே அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்கள் கொடுத்த கற்பத்தின் கனிகள் பிள்ளைகள் என்று சொல்லி அந்த நர்ஸ்மார்களின் ஞானத்தோடு நடந்து ஆண்டவரே அந்த ஆஸ்பத்திரிகளில் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை கவனிக்கும்படியான பொறுப்பை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஞானமாய் நடக்க கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே இந்த வேளையிலும் தகப்பனே முதியோருக்காக வருகிறேன் என் தேவனே. அப்பா எத்தனையோ முதியோர்கள் ஆண்டவரே பிள்ளைகளினால் விடுபட்டு ஆண்டவரே தனிமையில் இந்த காலங்களில் தவித்து அப்பா உணவின்றி உடுக்க உடையின்றி இருக்க இடங்களின்றி அப்பா தகப்பனே தெருக்களிலும் வீதி வழிகளிலும் தேவனே கர்த்தாவே ஒவ்வொருவரையும் இருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே அதே போல என் தகப்பனே
கத்தாவே, எத்தனையோ முதியோர்களின் பிள்ளைகள் ஆண்டவரே அந்த தாய் தகப்பனை கவனிக்காதபடி எடுத்தெறிந்து பேசி உணவை கொடுக்காமல் உடையை கொடுக்காமல் அவர்களின் பணங்களை அபகரித்து கொண்டு என் தேவனே எத்தனையோ பிள்ளைகள் இப்படியாக அந்த முதியோர்களுக்கு கொடுமையினால் பாதித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என் தேவனே. கத்தாவே ஆமாவியானவரே அவர்களை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க என் தேவனே. கத்தாவே அந்த முதியோர்கள் படும் வேதனைகளை அப்பா நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே அவர்களின் கண்ணீர்களை காண்கிற தேவன் நீங்கள் ஆண்டவரே. கத்தாவே அவர்களை காத்து வழி நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா அந்த முதியோர்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. தகப்பனே அவர்களுக்கு நல்ல ஏற்ற வேளையில உணவை கொடுத்து ஏற்ற வேளையில ஆண்டவரே நிறைவை கொடுத்து அப்பா என்னென்ன தேவைகளோ என்னென்ன காரணங்களினால் வேதனையோடு இருக்கிறார்களோ நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ என் தகப்பனே கத்தாவே அந்த முதியோர்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே ஆமாவியானவரே அந்த முதியோர்களுக்கு நல்ல சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே கடைசி காலங்களில் கடைசி வேளைகளில் நாங்கள் உம்மிடம் வருகிறோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு தகப்பனே அவர்கள் உம்மை ஆராதிக்கவும் ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவுள்ள அறிக்கையை ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவருக்கும் கொடுங்க தேவனே. கத்தாவே ஆவியானவரே அப்பா எத்தனையோ முதியோர்கள் ஆண்டவரே அப்பா ரட்சிக்கப்படாமல் ஆண்டவரே உம்மை அறியாமல் இருக்கிறார்கள் என் தேவனே. கத்தாவே ஆமாவியானவரே அப்பா அவர்களுடைய அப்பா தகப்பனே நீங்கள் போங்க ஆண்டவரே. அப்பா நீங்கள் அப்பா அவர்கள் உங்களை காண வேண்டும் என் தகப்பனே. கத்தாவே அவர்கள் உம்முடைய ஒளியை காண வேண்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமாதானம் உம்முடைய நிறைவை அவர்கள் காண வேண்டும் என் தேவனே. கத்தாவே அவர்களுக்கு ஆண்டவரே வழிகாட்டியாக போங்க ஆண்டவரே. அப்பா உம்மை அறிகிற அறிவை ஞானத்தையும் அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. கடைசி கால வேளையிலும் தகப்பனே கத்தாவே அவர்கள் உம்மிடம் வரும்போதும் என் தகப்பனே கத்தாவே நீங்கள் அன்னைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்களின் பாவங்கள் மீறுதல்கள் யாவற்றை மன்னித்து என் தேவனே அப்பா உம்மை பின்பற்றி வருகிற பிள்ளைகளாக அப்பா தாய் தகப்பனாக மாற்றி போடுங்க என் தகப்பனே. கத்தாவே ஆமாவியானவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஒருபோதும் விடுபட்டு போகாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கத்தாவே அப்பா உம்முடைய வருகையின் போது என் தகப்பனே கத்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆயத்தமாய் இருக்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே கூட இருங்க ஆண்டவரே. கூட இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. கத்தாவே அப்பா ஒரு பிள்ளைகளும் அப்பா விடுபட்டு போகாதபடி தகப்பனே காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா மாவியானவரே நீங்கள் பரிசுத்தர் ஆண்டவரே பரம வைத்தியர் ஆண்டவரே. ஒவ்வொரு நோயாளர்களையும் ஒவ்வொரு நோயால் இருக்கிற முதியோர்களையும் அப்பா நீங்கள் அணைத்து அப்பா சுகம் கொடுத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்மால் கூடும் ஆண்டவரே. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. தகப்பனே ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. பொறுப்படுத்தி வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே இந்த வேளையிலும் என் ஆவியானவரே சங்கம வானொலி எங்களுக்கு தந்து ஆண்டவரே இந்த இடத்திலே ஜெபிக்க வைத்த கிருபைக்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே இந்த சங்கம வானொலி எல்லா தேசங்களிலும் ஒலிக்கும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே இதனால் அப்பா எங்களுடைய சகோதர சகோதரிகள் உம்மை அறிந்து ரட்சிக்கப்படவும் என் தேவனே அப்பா நாங்கள் உம்மிடம் கேட்டு பெற்றுக்கொள்கிற காரியங்கள் யாவற்றையும் போல என் தகப்பனே நாங்கள் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் விடுதலையாகவும் இருக்கிறது போல என் தேவனே அவர்கள் ஒவ்வொருவரும் விடுதலையாகவும் சந்தோஷமாகவும் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே நாங்கள் வாஞ்சிக்கிறோம் என் தகப்பனே. கத்தாவே இந்த சங்கம வானொலி என் தகப்பனே எந்தெந்த தேசங்களில் எந்தெந்த பிள்ளைகளின் காதுகளில் ஒலிக்கிறதோ என் தகப்பனே அவர்கள் ஒவ்வொருவரும் உம்மை அறிந்து ரட்சிக்கப்படக்கூடியதான கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றே தேசங்கள் எல்லாவற்றிலும் அப்பா மகிமைப்படட்டும் என் தேவனே. கத்தாவே உம்முடைய வருகையின் காலம் குறுகி விட்டதென் தேவனே அப்பா இவர்கள் யாவரும் ரட்சிக்கப்பட்டு என் தேவனே உமக்குரிய பிள்ளைகளாக உம்முடைய பிள்ளைகளாக பரிசுத்தர் என்று ஆராதிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே சத்துருவானவனின் பிடியில் இந்த பிள்ளைகள் இந்த சகோதர சகோதரிகள் அப்பா ஒவ்வொரு முதியோர்களும்
அகப்பட்டு போகாதபடி என் தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொருவரையும் அரவணைத்து அப்பா நல்ல ஞானத்தை கொடுத்து அப்பா ஒவ்வொருவரையும் வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா எங்களுடைய வாஞ்சைகள் அப்பா இந்த சங்கம வானொலியில வந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் வாஞ்சைகளும் அப்பா யாவரும் ரட்சிக்கப்பட வேணும் என்றுதான் ஆண்டவரே இந்த இடத்திலே வந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம் என் தேவனே. ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டு உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறியவும் ஆண்டவரே, உம்முடைய ருசியை ருசி பார்க்கவும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா இந்த வேளையிலும் இந்த சங்கம வானொலியை நடத்துகிற லெஸ்லி எங்கள் குடும்பத்தோடு கூட இருங்க ஆண்டவரே. எந்த ஒரு தடைகளோ தடங்களோ இல்லாதபடி இந்த சங்கம வானொலி எப்போதும் நடந்து கொள்ளவும் அப்பா இன்னும் அதிகமாக பலிக்கு பெருகவும் ஆண்டவரே. தகப்பனே இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எந்த ஒரு சத்துருக்களும் இதை குழப்பாத வண்ணம் பொறுப்படுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஆமாவியானவரே இந்த சத்துருவானவன் எப்போ விழுங்குவான் என்று அப்பா இந்த சங்கம வானொலியின் நூடாகவும் மற்றும் பிள்ளைகளின் நூடாகவும் அப்பா வந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிகிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே எந்த ஒரு தடங்களும் இல்லாதபடி ஆண்டவரே இந்த சங்கம வானொலி அப்பா இன்னும் அதிகமாக ஒலிக்கும்படியாக ஆண்டவரே தகப்பனே நீங்கள் கூட இருங்க ஆண்டவரே. அதே போல தகப்பனே இங்கே ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே தங்களுக்கு என்று எண்ணாமல் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற இந்த குடும்பங்கள் ஆண்டவரே தகப்பனே இந்த குடும்பங்களில் இருக்கிற எல்லா குறை நிறைகளையும் ஆண்டவரே கர்த்தாவே எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா எல்லாவற்றையும் எல்லா இந்த சங்கம வானொலியில் இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளின் இருதயங்களை அப்பா நீங்கள் ஒருவர் மாத்திரமே அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. என்னென்ன காரியங்கள் என்னென்ன தேவைகளினால் ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ தகப்பனே கர்த்தாவே அப்பா ஒரு விசை அவர்களை நோக்கி பாருங்க ஆண்டவரே. தகப்பனே அவர்களுக்கும் அப்பா ஏற்ற வேளைகளில் என்னென்ன தேவைகளோ அவற்றை எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் கொடுங்க. உம்முடைய சித்தத்தின்படி கொடுங்க ஆண்டவரே. சித்தத்தின்படி எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உமக்கு சித்தமில்லாத காரியங்கள் எங்களுக்கு எதுவும் வேண்டாம் என் தகப்பனே. உம்முடைய சித்தத்தினால் தான் எல்லாம் நடக்கும் ஆண்டவரே. எல்லா காரியமும் வாய்க்கும் ஆண்டவரே. தகப்பனே ஒவ்வொரு குடும்பங்களோடும் கூட இருந்து ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளோடும் கூட இருந்து ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொருவரையும் அணைத்து வழி நடத்தி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் தகப்பனே அப்பா இந்த குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே இந்த நோய் நொடியும் இல்லாமல் அப்பா சுகபலத்தோடு சமாதானமாக இருக்க ஆண்டவரே. தகப்பனே இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொன்றுக்காக ஜெபித்து நிற்கிறேன் என் தேவனே. கர்த்தாவே பொறுப்படுங்க ஆண்டவரே. வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை என் தகப்பனே. ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்துங்க ஆண்டவரே. வழி நடத்தி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கொருவருக்கு செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் ஜானட். பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் பொருளாதாரங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். விவசாயம் அங்கு கைத்தொழில் மீன்பிடி இவைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல சுற்றுலா பயணிகள் காக்கப்படும்படி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அருமையான இயேசு ரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு தேர்ந்தெடுத்து தந்தீரே, அதற்காய் உமக்கு நன்றி அப்பா. கர்த்தரே நீர் தருகிற நாளுக்காய் நிமிஷத்துக்காய் ஆண்டவரே கர்த்தாவே மாதங்களுக்காய் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்தி கொண்டு ராஜா எங்களை கூட்டி சேர்த்து ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஆண்டவரே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களால் நீர் செய்து முடிக்க போறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு தேசத்திலே வைத்து ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய பாதத்திலே காத்திருக்க கூட்டி சேர்த்தவரே உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே நேரங்கள் வேறையா இருந்தாலும் உம்முடைய நாமத்தினாலே பகல் இரவு பின்னேரம் மாலை காலை என்று கூடுகிறோம் ஐயா. உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பாதத்திலே நாங்கள் பரிந்து பேசுகிறதற்காகவும் ஆண்டவரே தேவைகளை விண்ணப்பங்களை ஜெபங்களை ஏறெடுக்க வைக்கிறதற்காகவும் தந்த பலத்திற்காக ஞானத்திற்காக கிருபைக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எல்லாம் உம்மாலே தான் முடியும், எல்லாம் உம்மாலானதுதான் ராஜா. ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை இயேசுவே.
ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஜபங்களையும், ஒவ்வொரு பரிந்து பேசுதலையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஜெயமெடுக்க வைக்க போறதற்காய் உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, இந்த நாள் ஆண்டவரே ஒரு கர்த்தாவே விசேஷித்த லீவு நாள் ஆண்டவரே. உலகமெங்கும் ஆண்டவரே தொழிலாளர்களுக்கு ஒரு நாள் விடுதலை வேண்டும் என்று ஆண்டவரே கொடுத்திருக்கிற இந்த நாளிலே ராஜா, வேலை இல்லாத பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் படித்து பட்டம் பெற்று ஆண்டவரே வேலை இல்லாமலுக்கு ராஜா கர்த்தாவே தேடி திரிந்து அலைகிறார்கள் அப்பா. கர்த்தாவே, எத்தனையோ ஏழை குடும்பங்கள் ஆண்டவரே ஒரு நேர உணவு உண்ண முடியாதபடி ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே மயங்கி விழுந்து மரிக்கிறார்கள் அப்பா. வேலை இல்லாத பிரச்சனைகள் அப்பா, வேலைக்கு போக முடியாத நோய்கள் ஆண்டவர், எத்தனையோ நோய்கள் உள்ள வாலிப பிள்ளைகள், பெரியோர்கள், பெற்றோர்கள் ஆண்டவரே, சகோதரங்கள், சகோதரிமார்கள் அப்பா. தேவனே, ஒரு சிறு வேலை கிடைக்காதா என்று அலைந்து திரிகிற இந்த கர்த்தாவே காலங்களிலே ஆண்டவரே, இந்த நாளிலே அவர்களை நினைவு கூறுகிறோம் அப்பா. அவர்களுக்கு ஏற்ற வேலைகளை கொடுத்து அவர்களுடைய குடும்பங்களை ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் பல மடங்காய் பெருகும்படி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ வாலிப பிள்ளைகள் அப்பா கர்த்தாவே கடன் எடுத்து படித்தும் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் ராஜா. ஆண்டவரே, எத்தனையோ பேர்கள் ஆண்டவரே வேலை செய்து வேலை செய்ய முடியாதபடி தவிக்கிறார்கள் அப்பா. கர்த்தாவே, குடும்பங்களை பார்க்க முடியாதபடி, பண வரவு இல்லாதபடி ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு நேர உணவுக்கு போய் வாங்க முடியாதபடி எத்தனையோ குடும்பங்கள் வாழுகிறார்கள் அப்பா. தகப்பனே, அவர்களுக்கும் ஆண்டவரே நினைவு கூர்ந்து அவர்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியுங்கப்பா. கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதியுங்கப்பா. தகப்பனே, அவைகளை நினைவு கூறும்படியாக உயர்வு தாழ்வு இல்லாதபடி, பட்சபாதம் இல்லாதபடி நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறீரப்பா. சகலையும் சிருஷ்டித்தவர் நீர்தான் ஆண்டவரே அப்பா. இந்த வேளையிலே கர்த்தாவே, இலங்கை தேசத்திலே இருக்கிறதான சகல விதமான நோயாளிகளா வேலையாட்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக விவசாயிகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. அந்த விவசாயிகள் வேலை போய் சென்றால்தான் நாங்கள் உணவு உண்ணலாம் ஆண்டவரே. அப்படி ஆண்டவரே அப்பா, அவர்கள் தண்ணீருக்குள்ளும் மழைக்குள்ளும் காத்துக்குள்ளும் பூச்சி கத்தாவே எத்தனையோ மிருகங்களுக்கு மத்தியிலே ஆண்டவரே பயங்களுக்கு மத்தியிலே இரவு பகலாய் காவல் இருந்து காத்து வேலை செய்து ஆண்டவரே எங்களுக்கு உணவை அளிக்கிறார்கள் அப்பா. தகப்பனே, அவர்களை நீர் ஆசீர்வதியுங்கப்பா. அவர்களை பெருக பண்ணுங்கப்பா. ஏற்ற காலத்திலே மழை, ஏற்ற காலத்திலே வெயிலை கொடுத்து ஆண்டவரே அப்பா, அவர்களுடைய கர்த்தாவே வயல் காரியங்கள், காணி காரியங்கள் ஆண்டவரே செய்கிற சகல ஆண்டவரே விவசாயிகளின் ஆண்டவரே தோட்டங்களை நீர் ஆசீர்வதித்து ஆபிரகாமின் சந்ததியாக மாற்றி, திராட்சை செடியாக மாற்றி ஆண்டவரே நீர் அவர்களை கனிதரும் பிள்ளைகளாக மாற்றும்படியாக செபிக்கிறோம் அப்பா. அவர்களுடைய தோட்டங்களை நீர் ஆசீர்வதியுங்கப்பா. தண்ணீர் இல்லாதவர்களுக்கு தண்ணீரை கொடுங்க ஆண்டவரே அப்பா. மலைகள் வந்து அவர்களை அழித்து போடாதபடி ஆண்டவரே கர்த்தாவே, ஏற்ற காலங்களுக்கு ஆண்டவரே நீர் வானத்துக்கு கட்டளையிட்டு அவைகளை நடத்தும்படியாக, பயிர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே கர்த்தாவே, மீன் தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. எவ்வளவு ஒரு பயங்கரமான ஆபத்தான வேலை அப்பா. ஆனாலும் அவர்கள் பயிற்சி பெற்று சிறு வயதில் இருந்து அந்த தொழில்களை செய்கிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே, நீர் இந்த கர்த்தாவே கடல் தொழில் செய்கிறதான ஆண்டவரே சகோதரங்களை ஆண்டவரே உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. சகோதரிமார்கள் கூட ஆண்டவரே அந்த வேலைக்கு செல்லுகிறார்கள் அப்பா. தகப்பனே, இவர்களுக்கு நிறைவான பாதுகாப்பு கொடுக்கிற கர்த்தர் நீங்க தான் அப்பா. இவர்களையும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, நீர் கடல் தொழில் செய்கிறதான வாலிப பிள்ளைகள், சிறு குழந்தைகள், சகோதர சகோதரிகள், வயோதிபர்கள், தகப்பன்மார்கள், சகோதரங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, எத்தனையோ பேர் எத்தனையோ வயசுகளிலே போய் வேலை செய்கிற இவர்களை கர்த்தாவே
நீர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. தகப்பனே, அன்றைக்கு உம்முடைய சீசர்கள் இந்த தொழிலை செய்த பொழுது ஆண்டவரே, நீங்கள் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாறுங்கள் என்று சொல்லி அவர்களுடைய ஆண்டவரே பலியை விட்டு மீன் தொழிலை விட்டு கர்த்தாவே பின்னே வந்தார்களே ராஜா. இப்படியாக இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து இவர்களை கர்த்தாவே காத்து கொள்ளுங்கப்பா. இவர்களுக்கு கடற்கரை வழியிலே எந்த ஒரு ஆபத்துகளும் நேரிடாதபடி, கடல் அலைகள் இவர்களை மேற்கொள்ளாதபடி, இவர்களுடைய படகுகள் ஆண்டவரே உடைந்து, ஆண்டவரே கர்த்தாவே பணம் இல்லாமல் இன்ஜின் பழுதாப்பை வேலை இல்லாமல் இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. ஏற்ற வேளையிலே மீன் கிடைத்து வியாபாரம் செய்யத்தக்க கிருபையை கொடுங்கப்பா. தகப்பனே, மனுஷர் தயவு இவர்களுக்கு கிடைக்கட்டும் அப்பா. அரசாங்க உதவிகள் கிடைக்கட்டும் அப்பா. ஏனோ தானோன்று அவர்களை தள்ளி விடாதபடி, மீன் தொழில்தானே, விவசாய தொழில்தானே என்று ஆண்டவரே அப்பா பின் பார்க்காதபடி ஆண்டவரே இவர்களுக்கு முதலிடம் கொடுத்து அரசாங்கம், ஆண்டவரே அரசாங்க அமைச்சர்கள், எம்பிமார்கள் இவர்களை கண்ணோக்கி பார்த்து இவர்களை கவனித்து வழிநடத்த அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே அப்பா. அவர்களுக்காகத்தான் இவர்களை நியமித்தீர்கள் அப்பா. ஆனால் அவர்கள் ஏனோ தானோன்று அவர்களுடைய ஆண்டவரே வீடுகளையோ அவர்களுடைய உடைமைகளையோ விசாரிப்பதில்லை என்று அவர்கள் கதறுகிறார்கள் அப்பா. தகப்பனே, இந்த ஏழைகளின் மத்தியிலே நீர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. இந்த தொழில்கள் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கடற்கரையையும் ஆண்டவரே நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு ஆண்டவரே நீர் பேதுருவின் படகுவிலே ஆண்டவரே அற்புதத்தை செய்தீரே அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் இந்த பிள்ளைகளுக்கு கிடைத்து வேலோங்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இவர்களும் ஒரு விசை உம்மை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே அப்பா. உம்மை நோக்கி பார்க்கட்டும் அப்பா. உம்மால் தான் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்று நினைக்கத்தக்கதாக ஒரு விசை இவர்களுடைய இருதய கண்களை நீர் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களை நீர் ஆசீர்வதிக்க போறதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே அப்பா. கர்த்தாவே, நீர் இவர்களை ஆண்டவரே பல மடங்காய் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை இவர்கள் உயர்த்தும்படியாக இவர்களுடைய கடற்கரை வீடுகளையும் பாதுகாத்து காக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நீர் செய்ய வல்லவர் அப்பா. ஆண்டவரே, இலங்கை தேசத்திலே மட்டுமல்ல ராஜா, ஆண்டவரே எல்லா நாடுகளிலும் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே குளிருக்குள்ளே காத்துக்குள்ளே பனிக்குள்ளே வேலை செய்கிறதான ஒவ்வொருவரை நீர் பாதுகாத்தருளுவீராக. சில பேருக்கு சகல வசதியும் உண்டு ராஜா, சில பேருக்கு வசதிகளே இல்லாதபடி ஆண்டவரே குளிரிலும் காத்திலும் மழையிலும் அலை மோதலிலும் வதங்கி வாடி ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே வேலைகளை செய்கிறார்கள் அப்பா. தகப்பனே, பலனும் சத்துவமும் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே கர்த்தாவே, வானங்களுக்கு கட்டளையிடுகிற தெய்வம் நீங்க ஒருவர் தான் ராஜா. இந்த நாளிலே இவர்களை நினைவு கூறுகிறோம் தேவனே அப்பா. இவர்கள் இல்லை என்றால் ஜனங்கள் சாப்பிட முடியாது இயேசுவே. இவர்களையும் படைத்தீர், எங்களையும் படைத்தீரப்பா. இவர்களுக்காக ஜெபிக்கவே நீரங்களை வைத்திருக்கிறீர் ஐயா. இவைகளை நாங்களும் நினைவு கூற வேண்டும் அப்பா. ஆண்டவரே, அரசாங்க தொழில் அல்ல ஆண்டவரே கர்த்தாவே, பணக்கார தொழில் அல்ல என்று ஆண்டவரே கர்த்தாவே இல்லையப்பா. எல்லாம் உம்முடைய கரத்தில் இருந்து ஆசீர்வதிக்கப்படுகிற தொழில்கள் அப்பா. இயேசுவே, இவர்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து இவர்களை விசாரிக்கிறவராக நீங்க மாறும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அன்புள்ள தகப்பன், விசாரிக்கிற தகப்பனாக நீங்க மாறும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்கள் வியக்கத்தக்கதாக அதிசயிக்கத்தக்கதாக இந்த வேலைகளை நீர் கர்த்தாவே தொழில்களை இன்றைய நாளிலே நாங்கள் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தொழில் எல்லாமே ஒன்றுதான் ஆண்டவரே. மேசே கதிரையிலே வேலை செய்கிறதும் ஒன்றுதான், கடலிலே தோட்டத்திலே நின்று வேலை செய்கிறதும் ஒன்றுதான் அப்பா. தகப்பனே, நாங்களும் இவர்களை மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இப்படியாக கர்த்தாவே, ஐரோப்பிய தேசம், இஸ்ரவேல் தேசம், அமெரிக்கா தேசத்திலே ஆண்டவரே நடக்கிறதான சகல மீன்பிடி தொழில்கள், தோட்ட தொழில்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நீர் செய்து முடித்து ஆண்டவரே இவர்களும் ஆண்டவரே அப்பா நல்ல பலன்களை பெறவும் உம்மை நேசிக்கவும் சூரியனுக்கு அல்ல உமக்கு நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அறியாமையினாலே கர்த்தாவே ஆண்டவரே எத்தனையோ பேர் சூரியனை வழிபடுகிறார்கள் அப்பா.
ஆண்டவரே, இவர்கள் அறியாமையினாலே செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து தேவாதி தேவனாகும் கர்த்தாதி கர்த்தராம் ராஜாதி ராஜாவாம் சிருஷ்டித்த பூமியையும் ஆண்டவரே ஜனங்களையும் சிருஷ்டித்த தெய்வமாம் என்று சொல்லத்தக்கதாக இயேசு கிறிஸ்து என்ற நாமம் மைமைப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவினாலே ஆசீர்வாதம் உண்டென்று சொல்லத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை உண்டென்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாக எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஜெபம் கேட்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். சுமதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சுமதி. பிரைஸ் தி லார்ட் சுமதி. நாங்க மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் மேரி. சுமதி, நீங்கள் எங்கள் தேசத்திலே போக்குவரத்து சபைகளுக்காக போக்குவரத்து மினிஸ்ட்ரிமார்களுக்காக இந்த வாகனம் ஓடுகிறவர்கள் கவனத்தோடு ஞானத்தோடு ஓட இந்த விபத்துக்களை தவிர்த்து மரணங்களை தவிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. மகா இரக்கமும் கிருபையும் தயவும் நீடிய சாந்தமும் உள்ள நல்ல ஆண்டவரே, தகப்பனே, இதோ ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா, இதோ ஆண்டவரே உங்க சமூகத்துல ஆண்டவரே சங்கமம் வானொலியினூடாக ஆண்டவரே ஒரு குடும்பத்திலேகளா இந்த இடத்துல கூட்டி வந்த உங்களுடைய மகாபிரசாதத்துக்காக நன்றி என்று சொல்லுகிறேன். தகப்பனே, இதோ ஆண்டவரே ஏசப்பா சங்கமம் வானொலியை கொண்டு கர்த்தாவே இந்த உலகெங்குமா தேவராஜ்யத்தை கொண்டு செல்வதற்கு ஆண்டவரே தேவ ஆண்டவரே ரட்சிப்பின் வஸ்திரம் ஆண்டவரே இந்த சங்கமனூடாக ஆண்டவரே எல்லா இடங்களுக்கும் பரவி கொண்டிருக்கிறபடினால நன்றி ஆண்டவரே. ஏசப்பா இன்னுமா எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே இது போகாது இருக்கிறதோ அந்த இடங்களுக்கெல்லாம் இன்னுமா யோசிப்பீங்கள் ஆண்டவரே. எல்லா இடங்களிலும் ஆண்டவரே இந்த சங்கம வானொலியாவது கடந்து போகட்டும் ஆண்டவரே. அநேக ஜனங்கள் பார்த்து அநேகர் சப்ஸ்கிரைப் செய்து ஆண்டவரே அநேகர் லட்சங்கள் கோடி ஆண்டவரே மில்லியன் கணக்கு ஆண்டவரே ஜனங்கள் பார்த்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளணும் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க எல்லா மனுஷரையும் ரட்சிக்கவே நீங்க வந்தீங்க ஆண்டவரே. இந்த ரட்சிப்பு ஆண்டவரே இந்த சங்கம வானொலியினூடாக அது நிறைவேறட்டும் ஆண்டவரே. உங்களுடைய ராஜ்யத்தை கர்த்தாவே இது ஒரு வழிவாசல்களாக திறந்து தரட்டும் ஆண்டவரே. அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. இதை நடத்துகிறதான ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்காய் அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காய் உடல் ஊழியர்களுக்காய் ஆண்டவரே ஏசப்பா பேர பிள்ளைகளுக்காய் கர்த்தாவே யாவருக்கும் ஆச்சரிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே சுகபலன் ஆரோக்கிய கட்டளையிட்டு இவர்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஆண்டவரே காத்துக் கொள்ளும்படியா உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்படியா கர்த்தாவே இலங்கை தேசத்துக்காக ஆண்டவரே தேசத்தின் ஆண்டவரே போக்குவரத்துக்காக வருகிறேன் ஐயா. ஆண்டவரே போக்குவரத்தை கர்த்தாவே உங்க கருத்துல வைத்து ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க சங்கீதத்துல சொல்லப்பட்டது போல இது முதல் கொண்டு எந்தெந்தைக்கு உன் போக்கையும் வரத்தை கூடவே இருப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஆவியானவரே ஏசப்பா அந்த வார்த்தையின் படி கர்த்தாவே ஆண்டவரே எங்க தேசத்தில் இருக்கும் ஒவ்வொரு ஆண்டவரே சாரதியரையும் ஆண்டவரே ஒவ்வொரு சாரதிகளையும் ஒப்பு கொடுக்கிறேனையா ஆண்டவரே. வருகிற விபத்து ஆபத்து தீங்கு தீமையிலிருந்து எங்க தேசத்தை விலக்கி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆவியானவரே ஏசப்பா நிதானமாய் பொறுமையாய் ஆண்டவரே இந்த வாகனங்களை ஓட்டி செல்லும் வாகன ஓட்டுபவர்களை ஒப்பு கொடுக்கிறேனையா ஆண்டவரே. ஒவ்வொரு வாகனத்தை பேராய் ஆண்டவரே வாகனமாய் ஒப்பு கொடுக்கிறேனையா ஆண்டவரே. தகப்பனே ஐயா பாதுகாப்பு தூதர்கள் அவர்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாள் அவர்களை சுகபலன் ஆரோக்கியத்தோடு நடக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா வருகிற எல்லா விபத்திலிருந்து விலக்கி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆவியானவரே சத்துருவானவன் யாரும் விழுக்கலாமோ என்று வகை தேடிக் கொண்டிருக்கின்ற கடைசி நாட்கள்ல கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே காலை வேளையில ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தரிடத்துல ஒப்புவித்து ஆண்டவரை அதன்படி நடக்க கர்த்தாவே வழிகளை திறக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. இந்த நாளில கூட கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேனையா ஆண்டவரே. தகப்பனே ஆவியானவரே பிதாவே அது மாத்திரமல்ல மது அருந்து விட்டு ஆண்டவரே வாகனங்களை ஓட்டி ஆண்டவரை அதிநிமித்தம் வருகிற எல்லா விபத்துகளை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் எடுத்து போடுங்க ஆண்டவரை. ஆவியானவரே ஏசப்பா சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்படுங்க ஆண்டவரே. இந்த வாகன விபத்தினால அநேக சிறு பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். தங்கள் ஆண்டவர் உடைமைகளை இழந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த வாகன விபத்தினால இன்னுமா அநேகர் மறைச்சிருக்கிறார்கள் ஏசப்பா இந்த வாகன விபத்தினால
ஆண்டவரே அப்படி விபத்தான காரியங்களை கொண்டு வருகிறோம். இயேசுவின் நாமத்தின் ஆலயங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்க தேசத்துல இருக்க போக்குவரத்து சபைகள் இதை கர்த்தாவே ஞானமாய் நடத்தணும். ஆண்டவரே எல்லா டிராபிக் காரியங்களை கர்த்தாவே இந்த சபைகள் ஆண்டவரை தீர்மானித்து ஆண்டவரே ஆவியானவரே மனுஷன் நடமாட இடையூறு வராதபடி காரியங்களை வாய்க்க செய்யணும். ஆண்டவரே தாப்பரை நீங்க ஆண்டவரே நம்முடைய பாதுகாப்பு படை அனுப்புங்க. ஆண்டவரை 1000 ரதங்களையும் 1000 குதிரைகளையும் அனுப்பி பாதுகாத்துக் கொள்ளும்படியா நான் செபிக்கிறேன். ஆண்டவரை ஆவியானவரே தகப்பனே கருத்திற்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரை ஆவியானவரே உங்களுக்கு வழியை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம் ஐயா. ஆவியானவரே நீங்க தான் ஆண்டவரே சரி கட்டுதல் ஆண்டவரை ஒழுங்கு சிரமமான ஆண்டவர் நீங்க தான் ஆண்டவரை ஒழுங்குபடுத்துங்க ராஜா. ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே ஆவியானவரே நீங்க சீர்படுத்துகிற சிருஷ்டிகர் ஆண்டவரை நீங்க சீர்படுத்துங்க. ஆண்டவரை எங்க தேசத்தை சீர்படுத்துங்க ஏசப்பா. எங்க தேசத்துக்கு ஆண்டவரை ஏசப்பா தகப்பனே ஆவியானவரை சீர்திருத்தம் ஆண்டவரை மிகவும் முக்கியமா இருக்கு. ஆண்டவரை அதை நீங்க சீர்திருத்துங்க. எங்களால கூடாத ஆண்டவரை ஆனா உங்களால கூடி ஏசப்பா. மனுஷன் சீர்திருத்தினால் அந்த நிமிஷமே மாறிடும். ஆண்டவரை நீங்க சீர்திருத்தினால் ஆண்டவரை நிச்சயமாக அது நிலைத்திருக்கும். ஆண்டவரை ஆவியானவரே நீங்க இடைப்படுங்க ஆண்டவரை. எங்களுக்கு தெரியாத ஆண்டவரை ஒரு விபத்து நடந்தா அது என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரை. ஆவியானவரை நீங்க அவைகளை கட்டாவை விலக்கி காத்துக் கொள்ளும்படியா எங்க தேசத்தை உங்க கருத்துல முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை. ஒவ்வொருவரோடு இடைப்படுங்க. வீட்டில இருந்து போகும் பொழுது சமாதானத்தோடு போகணும் ஆண்டவரை. அப்பொழுதுதான் அவர்களுடைய வேலையில அவர்கள் கவனத்தை செலுத்தலாம். ஆண்டவரை வரும் பொழுது சமாதானத்தோடு வரணும் கர்த்தாவே. அந்த காரியங்களை கர்த்தாவே வாய்க்கு செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை விபத்தை கொண்டு வந்து போடுற எல்லா சத்துருவின் அந்தகார வல்லமைகளை எல்லாம் கட்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஏசப்பா வாகனம் ஓட்டும் பொழுது சிந்தை கொடுப்புகிற எல்லா சிந்தையின் ஆண்டவரை கிரியைகளை பதிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரை ஏசப்பா தகப்பனே ஆவியானவரே நீங்க இடைப்படுங்க. ஆண்டவரை நீங்க இடைப்படுங்க தகப்பனே. ஆண்டவரே எங்க தேசத்துக்கு வருகிற விபத்து ஆபத்துல இருந்து எங்க தேசத்தை விலக்கி காத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரை நாங்கள் அநேகம் இந்த 2 நாட்கள்ல இந்த மழை நேரத்துல நாங்க பார்த்தோம். ஆண்டவரை அநேக இடங்கள்ல வேன் பஸ் இப்படி எல்லாம் பிறண்டு ஆண்டவரை அநேக தங்கள் உடைமைகளை இழந்துட்டாங்க. ஆண்டவரை சிறு பிள்ளைகள் தொடக்கம் முதியோர் வரை இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏசப்பா ஆண்டவரை இனி ஒரு நாட்கள் நாங்கள் அதை எங்கள் கண்களினால் காணக்கூடாது. ஆண்டவரை அப்பா அந்த விபத்துல இருந்து எங்க தேசத்தையும் நீங்க ஜனங்களையும் காத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரை நீங்க மாத்திரம் உங்களால மாத்திரம்தான் கூடி ஏசப்பா. நீங்க மனம் இறங்குனா மாத்திரம்தான் இயலும். ஆண்டவரை நீங்க இடைப்படும்படியா நான் செபிக்கிற ஆண்டவரை ஏசப்பா. கால் தடுக்கும் போது ஆண்டவரை அதை விடாமல் காக்கிறவர் நீங்க ஆண்டவரை ஏசப்பா. அப்படியாய் வாகனம் மட்டும் ஒவ்வொரு சாரதியரையும் உங்க கருத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை நீங்களே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. ஆண்டவரை வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏசு ரட்சகர் நாமத்துல இந்த விண்ணப்ப பகுதியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இரக்கமுள்ளங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். உங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. மனுஷ தயவுக்காக தேவ தயவுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன் ஆமேன். மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். மேரி நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். நீங்கள் நாங்கள் இருக்கிற தேசங்களிலே சமாதானமும் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் தாமே வந்து ஜெபித்த பிள்ளைகள் ஜெபத்துக்கு வருகிற பிள்ளைகளுடைய தேவைகள் வாஞ்சைகள் போக்குவரத்து பாதுகாப்புகள் எல்லாம் கிடைக்கும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபை நிறைந்த பிதாவே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே, நன்றி என் தேவனே, சோஸ்திரம் அப்பா பிதா. மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தாவே பொறுப்படுங்களப்பா. இந்த வேண்டுகோளை பொறுப்படுங்களப்பா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனே, ஒவ்வொரு மனிதர்களையும் உருவாக்கின தேவனே, நன்றி பிதாவே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய நேசகுமாரனை அனுப்பி அப்பா பிதாவே பரிசுத்த இரத்தம் சிந்திய தேவனே பிதாவே. தேவனே ஒவ்வொருவரை மீட்டு ரட்சித்த தேவனே கிருபை உம்முடைய அன்புக்காய் நன்றி இயேசு ராஜா. எல்லை இல்லாத அன்புக்காய் நன்றி அப்பா பிதாவே. நன்றி என் தேவனே. கடைசி நாட்களிலே தேவனே அன்பு குறைந்து போகாதபடி அப்பா பிதாவே பரிசுத்த ஆவியானவரே மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா. அன்பின் ஆவியை ஊற்றுங்கப்பா பிதாவே. ஓ எல்லா பிரிவினைகள் எல்லா வஞ்சிக்கிற ஆவி இருந்தவனே மனிதர்கிட்ட வெளியேறுவதாக தேவனே பிதாவே. நன்றி என்றவனே பொறுப்படும் ஐயா. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனே, ஒவ்வொரு தேசங்களையும் உருவாக்கின தேவனே, ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகளையும் ஏற்படுத்தின தேவனே, பொறுப்படுங்களப்பா ஒவ்வொரு தேசங்களையும் அப்பா பிதா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என்றவனே பிதா.
சிலுவையிலே அப்பா பிதாவே சமாதானத்தை உண்டு பண்ணீங்கள் அப்பா பிதாவே. நீங்கள் விட்டு போன அந்த சமாதானத்தை ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகளுக்கும் ஒவ்வொரு தேசத்து மக்களுக்கும் கொடுங்களேசு ராஜாவே தேவனே பிதாவே. தேவனே கிருபை செய்யுங்கள் அப்பா பிதாவே. தேவனே இந்த தேசத்திலே தேவனே இந்த சமாதானத்தை கெடுக்கிற ஆவியல் தேவனே பிதாவே. வான மண்டலங்களில் இருந்து தேவனே கிரிய சேவை பொல்லாத ஆவியல் அப்பா பிதாவே தேசங்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினார். அந்தகார லோக அதிபதியுடைய சகல கிரிகளும் தேசங்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினார். பிசாசுடைய துரைத்தனங்கள் அதிகாரங்களும் எல்லாம் தேவனே இந்த தேச தலைவர் அதிகாரிகள் மக்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கண்டு கொடுக்கிறேன். ஓ நன்றி அப்பா பிதாவே. தேவனே தேசங்களை மோசம் போக்குகிற பொல்லாத பிசாவின் கிரிகள் எல்லாம் சிறந்து போவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். தேசங்களை வனாந்திரமாய் வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் வெளியேறுவதா தேசங்களை விட்டு. ஓ நகரங்களை அழிக்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ நன்றி அப்பா பிதாவே. நன்றி என் தேவனே சோஸ்திரம் ஐயா. சிறைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளும் தேவனை வெளியேறுவதாக. ஓ சிறையிலிருந்து மக்கள் விடுதலை அடைவார்களா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. உம்முடைய தேவ தூதரை அனுப்பி சிறைப்பட்ட மக்களை விடுதலை செய்யுங்க அப்பா பிதாவே. ஓ தேசங்கள் அசைக்கப்படுவதாக தேவனே பிதாவே. ஓ நன்றி அப்பா பிதாவே. நீங்கள் யுத்தம் செய்யுங்கள் அப்பா இந்த தேசங்களுக்காக. தேவனே இந்த தேசத்து மக்களுக்காக நீங்கள் யுத்தம் செய்யுங்க. வழக்காளுங்க நீதி செய்யுங்க அப்பா பிதாவே. தேவனே எங்களுடைய பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல அப்பா பிதாவே. உம்முடைய ஆவியினாலே ஆகமன் சொன்ன தேவனே மாம்சமான யாவர் மேலும் தேவனே உம்முடைய ஆவியை ஊற்றுங்க. உம்முடைய ஆவியை ஊற்றுங்க தேவனே பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. தேவனே உம்முடைய வல்லமை ஊற்றுங்க அப்பா. உம்முடைய வரங்களினால் வல்லமையினால் உம்முடைய அபிஷேகத்தால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க அப்பா. ஒவ்வொரு தேசத்திலும் தேவனே உள்ள தேவனே உம்முடைய பிள்ளைகள் அப்பா பிதாவே. உம்முடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளே ராஜாவே ஊழியக்காரர்களை பொறுப்படும் ஐயா இந்த தேசங்களுக்காக தேவனே பிதாவே. தேவனே மன உருக்கத்தோடு ஜபிக்க தேவனே ஆத்ம பாரத்தோடு ஜபிக்க ஒவ்வொரு தேசத்தில் உள்ள சபைகளை பொறுப்படும் ஐயா ஊழியக்காரர்களை பொறுப்படும் தேவனே பிதாவே. சத்திய வார்த்தையை அறிவிக்க கிருபை செய்யும். சத்திய வார்த்தை ஒன்றை விடுதலை செய்யும் அப்பா பிதாவே. தேவனே தேசம் ஒவ்வொன்றும் உம்முடைய சத்திய வார்த்தையினாலே நிலப்பப்பட உம்முடைய சத்திய வார்த்தையினாலே கட்டப்படுறவனை கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. ஒவ்வொரு குடும்பங்களும் உம்முடைய வார்த்தையினாலே கட்டப்பட கிருபை செய்யுங்கள் ராஜாவே தேவனே. ஓ பரிசுத்த ஆவியானவரே நன்றி அப்பா. நீங்கள் அப்படியா செய்ய போருக்கா நன்றி ராஜாவே. கடைசி நாட்கள் தேவனே பிதாவே நீங்கள் அப்படியா செய்ய போருக்கா நன்றி தேவனே பிதாவே. ஓ கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்ல தேவனே பிதாவே. ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் அப்பா நீங்கள் பல் கொடுக்கிற தேவனப்பா. உம்முடைய சித்தத்தின்படி தேவனே பிதாவே. ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்துக்கு நீங்கள் பல் கொடுக்கிற தேவனப்பா பிதாவே. உம்முடைய சித்தம் அப்பா அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது உம்முடைய சித்தமே ராஜாவே தேவனே பிதாவே. ஒருவரால் வெட்கப்பட்டு போகாது அப்படி என் தேவனே பிதாவே. தேவனே உம்முடைய வார்த்தை அனுப்பி அப்பா இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்க. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ரட்சியுங்கள் அப்பா பிதாவே ராஜாவே தேவனே. உம்முடைய ஆவி அவள் மீது ஊற்றும். உம்முடைய அபிஷேகம் அவள் மீது இறங்குவதாக என்பவனை பிதாவே. அற்புதம் நடப்பதாக தேவனே. அதிசயம் நடப்பதாக. ஓ நோயல் சுகப்படுவதாக ராஜாவே. கட்டுகள் அறுக்கப்படுவதாக. நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக உம்முடைய அபிஷேகத்தால் என்பவனை பிதாவே. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இருதயங்களை பார்க்கிறதவனப்பா பிதாவே. தேவனே முழு இதயத்தோடப்பா உம்மை தேடுதவனை கிருபை செய்யுங்கப்பா இயேசு ராஜா. உம்முடைய வழிகளை தேவனே பிதாவே பின்பற்ற கிருபை செய்யுங்க இயேசுவே. நீங்களே வழி சத்தியமும் ஜீவனும் அப்பா பிதாவே. உண்மை அன்றி ஒருவரும் பிதாவிடம் வர முடியாது இயேசு ராஜாவே என் தேவன். தேவனே கிருபை செய்யுங்க அப்பா. உம்முடைய வார்த்தை அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்களப்பா இயேசு ராஜா. ஓ நன்றி ராஜாவே. தேசங்களிலே மாற்றம் உண்டாவதாக. ஓ தேசங்களிலே மாற்றம் உண்டாவதாக. சமாதானம் உண்டாவதாக. ஓ நன்றி ராஜாவே. நன்றி அப்பா பிதாவே. பிரிவினை கொண்டு வர்ற ஆவியல் வெளியேறுவதாக தேசங்களை விட்டு தேச தலைவர்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ கட்டளை கொடுக்கிறப்பா பிதாவே தேவனே. வஞ்சிக்கிற ஆவியல் பிரிவினையின் ஆவியல் அந்த கிறிஸ்துடைய ஆவியல் தேச தலைவர்களை விட்டு வெளியேற கட்டளை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. மாம்ச கிரிகள் பிசாசுடைய கிரிகள் உலக கிரிகள் தேச தலைவர் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதாக. ராணுவத்தை விட்டு வெளியேறுவதாக. ஓ நன்றி தேசத்து மக்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ நன்றி அப்பா. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறப்பா ஒரு தேச தலைவர் அதிகாரிகள் மீது ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க. புதிய ஆவியை கொடுங்கள் அப்பா பிதாவே. கல்லான இருதயத்தை எடுத்து சரியான இருதயத்தை கொடுங்கள் அப்பா பிதாவே. ஓ நன்றி அப்பா. நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக நன்றி அப்பா. எல்லாவற்றையும் நீங்கள் தலைகளாய் மாற்றப் போவதற்காக நன்றி அப்பா பிதாவே.
மனுஷன் மாம்சத்திலே தேவனை விதைக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்கள் அழிவை கொண்டு வருவதற்காக நன்றி அப்பா. ஆவியினாலே தேவனை விதைக்கிற ஒவ்வொருக்கும் நீங்கள் நித்திய ஜீவனை கொண்டு வருவதற்காக நன்றி அப்பா பிதாவே. ஓ நன்றி. பிசாசால் வெட்கப்பட்டு போவானாக என் தேவனை பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. தேவனே ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே. பரிசுத்த இரத்தத்தை தேசமெங்கும் தெளிக்கிறேன் அப்பா பிதாவே. தேசத்தில் அதிகாரிகள் மீது தெளிக்கிற நம்முடைய பரிசுத்த இரத்தத்தை, தேசத்து மக்கள் மீது நம்முடைய பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறேன் அப்பா. அக்கினி மழையாய் சூழ்ந்து வரும் ஐயா ஒரு தேசத்தையும் அப்பா பிதாவே. அபிஷேகத்தினாலே நிரப்புங்க ஐயா இந்த மக்களை பிதாவே. மன கண்களை கூடாக்கி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசின் கிரிகளை மன கண்களை விட்டு வெளியேறுவதாக சுவிசேஷம் ஒளி தேவனே பிதாவே மக்களுக்குள் செல்லாதபடி மன கண்களை கூடாக்கி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசின் கிரிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே சுட்டரிக்கப்படுவதாக சிறந்து போவதாக இருந்தவர். ஓ பிரகாசம் உள்ள மனக்கங்களை கொடுங்களப்பா. உம்முடைய ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பி மக்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கங்களை கொடுங்களையா இயேசு ராஜாவே என்பவனுக்குதான். கட்டுகள் அறுக்கப்படுவதாக, பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் பெற்ற பலிகள் தேவனை மன்னிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் மன்னிங்கப்பா பிதாவே. சந்ததி சந்ததியாய் சந்தானம் சந்தானமாய் தேவனே இந்த மக்கள் செய்து வந்த பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்களை மன்னிங்க இயேசு அப்பா பிதாவே. உம்முடைய நேசகுமார் நீ அனுப்பியப்பா பிதாவே. இந்த பாவங்கள் யாவையும் அப்பா தேவனே சுமந்த இயேசு ராஜாவே இந்த மக்களை நீங்கள் மீட்டுக் கொண்டீங்கள் ஐயா இயேசு ராஜா. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு மாத்திரமல்ல அப்பா பிதாவே. ஓ தேவனே பிதாவே. எரேமியா 32:27 படி அப்பா பிதாவே மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தரப்பா பிதாவே. உங்களால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை இயேசு ராஜா. நீங்க சொல்ல ஆகும், நீங்கள் கட்டதுக்கு நிலவரம் அப்பா பிதாவே. ஓ நன்றி அப்பா பிதாவே. நன்றி என்றவன் ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா இந்த தேசத்து அதிகாரிகள் தலைவர் மக்களுக்கு அப்பா பிதாவே. ஓ நன்றி அப்பா. முழங்கங்கள் யாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே முடங்குவதாக. நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் அறிக்கை செய்வார்களாக. அப்போஸ்தலர் 4:12 சொன்ன வார்த்தையின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒன்று ரட்சிக்கப்படுவதற்கு இந்த பூமியில கொடுக்கப்பட்டிருக்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. ஓ நன்றி என்றவனே பிதாவே. ஓ கிரியத்துக்கு கொல்லப்பட்டவப்பா பிதாவே. பரிசுத்த இரத்தம் சிந்தி நீங்கள் இயேசு ராஜாவே. உம்முடைய பரிசுத்த நியமத்திலே தேவனை ரட்சிப்பு உண்டாவதாக. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் இந்த மக்கள் பாவ சாப அக்கிரமத்தை கழுவுங்களப்பா இயேசு ராஜா. ஓ உம்முடைய வார்த்தை அனுப்பி இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியமுள்ள விடுதலையாக்கும் சொல்ல தேவனே உம்முடைய சத்திய வார்த்தை அனுப்புங்கள் அப்பா பிதாவே. ஓ உம்முடைய பிள்ளைகளை அனுப்புங்கள் ஐயா இயேசு ராஜாவே. சுவிசேஷத்தை அறிவிக்கேன் இயேசு ராஜா. தேவனே கிருபை செய்யுங்கள் அப்பா. இந்த மனிதனுடைய இரத்த பலிகளை தேவனே பிதாவே. தேவனே துன்மார்க்குடைய இரத்த பலிகளை தேவனே பிதாவே. உம்முடைய பிள்ளைகளை பொறுக்காதபடி அப்பா பிதாவே. உம்முடைய பிள்ளைகள் புறப்பட்டு போய் தேவனே துன்மார்க்கிறவனை மீட்டுக் கொள்ளதவனே அப்பா தேவனே. உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய ஆவியினாலே நிரப்புங்க அப்பா பிதாவே. வரங்களின் வல்லமையினால் நிரப்பி அனுப்புங்கள் இயேசு ராஜாவே என் தேவனே. நீங்கள் அப்படி செய்ய போறதுக்கா நன்றி ராஜாவே. பொறுப்படுங்கள் அப்பா இயேசு ராஜாவே என் தேவனே. சங்கம ஊழியத்தை பொறுப்படும் ஐயா. ஊழியத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பொறுப்படும் ஐயா தேவனே. நீங்கள் பட்சபாதம் இல்லாத தேவன் அப்பா பிதாவே. ஓ நன்றி அப்பா பிதாவே. மரத்திலே இருந்த தேவனே பிதாவே. உம்முடைய வரங்களையும் வல்லமையும் அனுப்பினீங்கள் அப்பா பிதாவே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா பிதாவே. அழைத்த அழைப்பும் தேவனுடைய வரங்களும் மாறாளன் சொன்னீங்கள் ஐயா தேவனே. நான் கர்த்தர் நான் மாறாதவன் சொன்னவரே பிதாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா பிதாவே ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கள் அப்பா பிதாவே. ஒரு புதிய ஆவியை கொடுங்கள் அப்பா பிதாவே. உண்மையான உத்தமமாய் தேவனை நடக்க கிருபை செய்யுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. ஒரு சுத்த இருதயத்தை சிருஷ்டியுங்கள் அப்பா பிதாவே. உம்முடைய ராட்சியத்தை உம்முடைய நீதியை முதல் தேட கிருபை செய்யுங்கள் அப்பா பிதாவே. நீங்கள் சொன்ன கடைசியா சொன்ன வார்த்தையின்படி புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனை கிருபை செய்யும். அப்பொழுது அவனுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், நோய்கள் சுகமடையும் அப்பா. சந்ததியுடைய பாப சாப அக்கிரமங்கள் கழுவப்படும் இயேசு ராஜாவே. தேவனே அப்பா பிதாவே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் அப்பா உம்முடைய ஆவியை ஊற்றுங்க. உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க அப்பா பிதாவே. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியை ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே சொஸ்தம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே நன்றி. ஏசாயா 59:21 அப்பா உம்முடைய உடன்படிக்கை அப்பா பிதாவே. நான் உன்னுடைய சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் என்னுடைய ஆவியை ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். உடைய வாயிலே என்னுடைய வார்த்தையை வைப்பேன் சொன்னீங்களப்பா பிதாவே. வார்த்தையினாலே நிரப்புங்கப்பா. சிந்தையும் இருதயத்தையும் வார்த்தையினாலே நிரப்புங்கப்பா. மாம்ச சிந்தைகள் வெளியேறுவதாக.
மாம்ச சிந்தை மரணம் என்று சொன்னீங்களப்பா பிதாவே. ஆவியானுடைய சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று சொன்ன தேவனே பிதாவே. உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா இந்த மக்கள் மீது, கட்டென்று ஒவ்வொரு மீது மாம்சமான யாவர் மீதும் கடைசி நாட்களில் ஊற்றுவேன் சொன்னீங்களப்பா பிதாவே. ஊற்றுங்கள் ஆவியானவரே தேவனே பிதாவே. அளவில்லாமல் ஊற்றுங்களப்பா இயேசு ராஜா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உம்முடைய ஆவியினாலே அளவில்லாமல் ஊற்றினீங்களப்பா. அவர் நன்மை செய்கிறவராயும் தேவனே. விசுவாசங்களை திறத்துவா பிதாவே. நோயாளிகளை சுயப்படுத்துவார். சுற்றி திரிந்தாரப்பா. அப்படியா உம்முடைய பிள்ளைகள் சுற்றி திரியத்தக்கதாக உம்முடைய வல்லமையினால் உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா பிதாவே. உம்முடைய ஆவியினால் நிரப்புங்கப்பா பிதாவே. அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுங்கள் இயேசு ராஜாவே தேவனே பிதாவே. அவருடைய எலும்புகள் நரம்புகள் தசை நார்களுக்குள்ளே உம்முடைய வார்த்தை அடைபட்டு பற்றி எறிவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. தேவனே இந்த ஜெப வேண்டுதலை அப்பா நீங்கள் கேட்டுக் கொண்டதற்காக நன்றி. ஆவியானவரை நீங்கள் வாக்கு கிடங்கால பெருமூச்சுகளோடு நீங்கள் இந்த ஜெபத்தை ஏறுவதற்காக நன்றி ஆவியானவரே தேவனே. நன்றி அப்பா பிதாவே. எல்லா ஜெபங்கள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் சோசனங்கள் யாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன் 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 ஆமீன். மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு மேரி பிரைஸ் தி லார்ட். மக்கி எடுத்து விடுங்கம்மா. நான் ஜெபத்தோடு ஜெபிக்கிறேன். மேரி வந்தால் ஜெபத்தை எடுப்பா. வேற யாராவது நிக்கிறீங்களா? ஓகே. அன்பான பிதாவே, இயேசு நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தும் ஐயா. எங்கள் போக்குவரத்து பாதுகாப்பு ஆண்டவரே, எங்கள் வீடுகள் தேவைகள் வாஞ்சைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே, மாப்பி செய்கிற தொட்டிகள் எல்லாம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக்கி கொடும் ராஜா. ஓ ஆண்டவரே, என்று வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காயும் குடும்பங்களுக்காயும் குறைவுகளை நிறைவாக்கி ஆண்டவரே, காணாததை காண செய்து கர்த்தாவே ஆண்டவரே நீர் இந்த பிள்ளைகளை உயர்த்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெப வல்லமினால் ஜெப ஆவியினால் நீர் நிரப்பி இருக்கிறீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு மனத்தோடு ஒற்றுமையோடு மகிமையோடு ஆண்டவரே உம்முடைய ஜெபத்தை ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே, தேசத்துக்காய் தேச மக்களுக்காய் ஆத்துமா ரட்சிப்புக்காய் ஆண்டவரே கர்த்தாவே பரிந்து பேசுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இதுக்கு முக்கிய காரணமாய் இருக்கிற அந்த சங்கம வானொலிக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. லிஸ்டி அண்ணாக்கு கொடுத்த தரிசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இன்னும் தகப்பனே, இந்த வானொலி வல்கி பெருகவும் கர்த்தாவே இன்னும் அநேகருக்கு நிழல் கொடுக்கிற வானொலியாய் கர்த்தாவே, ரட்சிப்பை ஆண்டவரே ஏற்படுத்துகிற வானொலியாய் கர்த்தாவே இந்த வீடுகள்ல இருந்து கர்த்தாவே கவலையோடு கண்ணீரோடு கஷ்டத்தோடு துன்பத்தோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, அந்த கனடா தேசத்தில் இருக்கிற அந்த சகோதரிக்காய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அந்த பிள்ளைக்கு ஆண்டவரே நல்ல தூக்கத்தை கொடுத்து உமக்கு பிரியமான மகளாய் நீர் ஏற்றுக்கொள்ளும். அந்த குடும்பத்துக்காய் நாங்க கெஞ்சுகிறேன் கர்த்தாவே, நீர் ரட்சித்து கொள்ளும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அல்போன் சிசிலியா அம்மாவுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய ஆண்டவரே பலவீனத்திலே உம்முடைய பலன் உண்டாவதாக, உம்முடைய தழுவினால் அவர்கள் குணமாக அந்த சுவாச பையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்போன்ஸ் பிரதருக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த தயா சிஸ்டருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்துக்காய் பிள்ளைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுக்குள்ளும் உடைய வல்லமை இறங்கி பரிபூர்ண சுகமும் விடுதலையும் உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஜெபாவினும் துதியாவினாலும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தையினாலும் நிரப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமீன் ஆமீன். சிஸ்டர் மீறி நிக்கிறீங்களா? ஆமீன். நாங்கள் இந்த வேளையில் நிறைவு ஜபங்களுக்கு கூட வழி நடத்த ஊழியர் சௌரி ஏமி புஷ்பராஜா இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். பிரைஸ்லோடமா உங்களுக்கு காலை வணக்கம். காலை வணக்கம். உங்களுடைய சத்தம் வரவில்லையம்மா. ஆமீன். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ். இரக்கமுள்ள கர்த்தாவே, நன்றி தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா.
ஆண்டவரே இந்த புதிய மாதத்துக்காக நன்றி தகப்பனே. இந்த புதிய மாதத்தில் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையும் ஆண்டவரே, இந்த மாத கடைசி வரையும் இந்த வானொலி ஊழியத்தை எங்களை பாதத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே இரக்கமுள்ள கர்த்தாவே சுவாமி, ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நன்றியப்பா. இந்த மாதத்திலே ஆண்டவரே இந்த ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் ஆண்டவரே தேவ சமாதானத்துக்காய், பொருளாதார ஆசீர்வாதங்களுக்காய், அதே போல ஏசப்பா சுவையினங்கள் பலவீனங்கள் நீங்க வேணுமாய், இன்னுமாக தடைகள் உடைய வேணுமாய் கர்த்தாவே சுவாமி, அவர்கள் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே கூடி வர வேணுமாய் எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சகோதரி கலாசீலனுக்காய், பிள்ளைகளுக்காய், கணவருக்காய் வருகிறோம். ராஜா இந்த சகோதரியை ஆசீர்வதிங்க, ஒரு விசை நோக்கி பார்க்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே குடும்ப தேவைகள் சந்திக்கப்பட வேணுமா இந்த பிள்ளைகளுக்காய் எங்களை நோக்கி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதே போல இந்த புதிய நாளிலும் ராஜா உங்களுடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்கட்டும் ஐயா. அதே போல சகோதரி வினோவுக்காய், ஜசிமாவுக்காய் தகப்பனே ஆசீர்வதிங்கப்பா. இந்த நேரத்திலும் அவர்களோடும் இடைப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். வினோவுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜெப ஆவிக்காய் நாங்க நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஜெசிமாவையும் வேலை இடத்திலே பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பிரதர் டொனாலுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக உங்களை நோக்கி வருகிறோம். ஆண்டவரே அவர் செய்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உங்களை கரம் கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். சகோதரி ரதி பாலசிங்கத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதிங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கணவர் எல்லோரையும் ஒப்படைக்கிறோம். ஊழியங்களை தந்து ஜெபிக்கிறோம் தகப்பனே சுவாமி. சகோதரி பாபிக்காய் இந்த நாளை வந்து ஜெபித்த அந்த மகளுக்காய் நாங்க நன்றி சொல்லுகிறோம். இன்னுமாக கர்த்தாவே சுவாமி, சகோதரி புகனேஸ்வரிக்காய் ஆண்டவர் இந்த ஊழியங்களுக்காய் நன்றியப்பா. அந்த பிள்ளையை ஆசீர்வதித்து மகனையும் ஆசீர்வதிங்க. அந்த வாலிப மகன் ஆண்டவரே இன்னுமாக உங்களுடைய வழியிலே நடக்கின்ற ஒரு பிள்ளையாய் தாங்கி வழி நடத்தும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம். ராஜா இந்த நேரத்தை பொருட்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். அதே போல சகோதரி தயாவுக்காய், சகோதரி கனிஷ்டாவுக்காய் எங்களை நோக்கி வருகிறோம். அவளுடைய குடும்பங்களை நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேணுமாய், அந்த குடும்பத்திலேயும் தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் சகோதரி ஜனட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் எங்களை நோக்கி வருகிறோம். இருக்கிற தேசத்துக்காய் ஆண்டவரே, அந்த தேசத்திலே பொருளாதார சரிவுகளோ பஞ்சங்களோ வந்துடாத படிக்கும் ஆண்டவரே, தலைவர்கள் எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி, சகோதரி நிர்மலா மரியா, பாச சார்ல்ஸ் இவர்களையும் கூட எங்களுடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். அந்த பெங்களூர் மாநிலத்தை பொறுப்பெடுக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர்களையும் ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகளை பொறுப்பேற்று நடத்தும்படியா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளுக்காக நன்றி தகப்பனே சுவாமி. இந்த வேளையிலும் இந்த வானொலியிலே வரப்போகின்ற மிகுதியான ஊழியர்களுக்காய் நன்றியப்பா. சுவிசேஷகி செல்வி ராமச்சந்திரனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பெண்களுக்கான, வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சிகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே சுவாமி. தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரன் அம்மா இவர்கள் எல்லோரை நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த தாய்மாருடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே அதே போல சகோதரி ஜான்சிக்காய், பிள்ளைகளுக்காய், குடும்பத்துக்காய் எங்களை நோக்கி வருகிறோம் அப்பா. ஆண்டவரே ஊழிய காரியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளை நித்திய வெளிச்சத்தில் இணைய போகின்ற தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி சுவாமி. சகோதரி சுபாலங்கோவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரன் மகேந்திரன் ஐயாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்காரம் மணிக்காய், சகோதரி டாலி சிஸ்டருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் ஆண்டவர் எங்களுக்கு நன்றி சுவாமி. சகோதரி கருணாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த நேரத்திலும் பாடலை பாட போகின்ற தேவ பிள்ளைகள், உங்களுடைய வசனங்களை வாசிக்க போகின்ற தேவ பிள்ளைகள் ஆண்டவரே சுவாமி, இன்னுமாக வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள் எல்லோரையும் அபிஷேக வல்லமையினால் நிரப்ப ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் சங்கமம் வானொலி சாபகர் தேவ ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். பேர பிள்ளைகளை பாதத்திலே தருகிறோம் ஐயா. இந்த நேரத்திலே மருமகளை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். மகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சகோதரனுடைய ஊழிய காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட இருக்க ஜெபிக்கிறோம். அந்த வாகனத்தில் எல்லா கருவிகளும் வேலை செய்ய ஜெபிக்கிறோம். வேலைக்கு போற நேரங்கள், வீட்டுக்கு வருகின்ற நேரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க அப்பா. அதே போல இந்த புதிய நாளை பொருட்படுத்த தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே சுவாமி. அதே போல ஜோவலுடைய நாவின் கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து பிள்ளை உங்களை துதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். அதே போல ருமானாவுடைய குடும்பத்திலும் ஒரு ரட்சிப்புக்காய், அந்த குடும்பத்தில் ஒரு தேவ சமாதானத்துக்காய் எங்களை நோக்கி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதே போல நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்களுக்கு வேண்டுதலை கேட்டதுக்கு நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமீன் ஆமீன். ஒரு நேரம் இணைந்து ஜெபித்து உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நிறைய இவங்களை எடுத்து வந்த சபரி ஏமி புஷ்பராஜாவுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கருத்திலே அவரையும் ஒப்புவிப்போம். சிஸ்டர் ஏமி, நீங்கள் இனிமேல் அடுத்த வாரத்திலிருந்து நீங்கள், அதாவது நாளையிலிருந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட வர முடியும்.
நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிறீர்கள் நினைக்கிறேன். நீங்கள் எண்ணிய முடியும். அந்த வயலை கத்தர் தாமை வழி நடத்துவாராக. கத்தர் கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். மாலை வேளையிலே நித்திய வெளிச்சத்திலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். அருமையானோடு நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இதுவரை நேரமும் இலங்கைக்கான ஜெபங்களுக்கூடாக ஊழியர்கள் வழிநடத்தினார்கள். அதிகாலை வேளையிலே, காலை வேளையிலே, மதிய வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும் இணைந்திருக்கிறீர்கள். இவற்றெல்லாம் தொகுத்து வழங்கிய சௌரி ஜானத்துக்கும் அதே வேளையில் இணைந்த ஒரு ஊழியர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நோர்வே தேசத்திலிருந்து சௌரி வினோ அவர்கள் இணைந்தார்கள். சௌரி கலாசீலன் அவர்கள் இணைந்தார்கள். சௌரன் டொனால் இணைந்தார்கள். சௌரி ரதி பாலசிங்கம் வந்து நின்றார், போய்விட்டார். அதே வேளையில் இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ், சௌரி பாபி அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்தும் இணைந்தார்கள். இணைந்த உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். நாங்கள் ஒரு பாடல் கூட கடந்து செல்லுகிற பொழுது